ನಾಮத்திலே உங்களை எல்லாரையும் வாழ்த்துகிறேன். ಕರ್ತನು ರಕ್ಷಕನಾಗಿರುವಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಸುಮಧುರವಾದ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನ ವಂದಿಸುತ್ತಲಾಗಿದ್ದೇನೆ. என்னுடைய அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களையும் நியூ ಇಯರ್ வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ನನ್ನಯ ಈ ಒಂದು ಕ್ರಿಸ್ತ ಜಯಂತಿ ಹಾಗೂ ಹೊಸ ವರ್ಷದ ಶುಭಾಶಯಗಳನ್ನು ಕೂಡ ನಾನು ಕೋರುವಂತನಾಗಿದ್ದೇನೆ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை அன்போடு அழைத்த ಬಂಗಾರಪೇಟೆ பாஸ்டர் ஃபெலோஷிப் ಪ್ರೀತಿಯಿಂದ ಆಹ್ವಾನಿಸಿದಂತಹ ಬಂಗಾರಪೇಟೆ ಪಾಸ್ಟರ್ಸ್ ಫೆಲೋಶಿಪ್ ಐಕ್ಯತೆ இங்கே கூடியிருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்காக நன்றிகளை ಇಲ್ಲಿ ಕೂಡಿರತಕ್ಕಂಥ ಎಲ್ಲ ಪರಿಶುದ್ಧ ಜನರಿಗಾಗಿ ನಾನು ವಂದಿಸುವುದಾಗಿದ್ದೇನೆ. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ದೇವರು ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಕೂಡ ಆಶೀರ್ವದಿಸಲಿ. அவருடைய தயவு இரக்கம் தான் பெரியதா இருக்கு. ಅವರ ದಯೆಯು ಮತ್ತು ಕೃಪೆಯು ಕೂಡ ಬಹಳ ದೊಡ್ಡದಾಗಿದೆ. அவர் இன்றும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். ಆತನು ಇಂದು ಕೂಡ ಜೀವಂತವಾಗಿದ್ದಾರೆ. இன்றும் கிருபை நிறைந்தவராய் இருக்கிறார். ಇಂದು ಕೂಡ ಕೃಪೆ ತುಂಬಿದಂತವರಾಗಿದ್ದಾರೆ. நான் கர்த்தர் மாறாதவர் என்று சொல்லுகிறார். ಆತನು ಹೇಳಿದಂತದ್ದು ನಾನು ಕರ್ತನು ಮಾಡದವನೆಂಬುದಾಗಿ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மாறாதவரே 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 ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே நித்தியம் நித்தியமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மாறாதவரே 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 ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே நித்தியம் நித்தியமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ನೆನೆದ ಹಾಗೆ ಈ ಹೊತ್ತು ಎಂದೆಂದಿಗೂ ಕೂಡ ಆತನು ಜೀವಂತವಾದ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. இந்த உலகம் மாறலாம், ಈ ಲೋಕ ಬದಲಾಗಬಹುದು, நாகரிகங்கள் மாறலாம், ನಾವು ನೀವುಗಳು ಬದಲಾಗಬಹುದು, சூழ்நிலைகள் மாறலாம். ಸನ್ನಿವೇಶಗಳು ಬದಲಾಗಬಹುದು. இயேசு கிறிஸ்து என்றைக்கும் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಎಂದೆಂದಿಗೂ என்றென்றைக்கும் ಎಂದೆಂದಿಗೂ அவர் மாறாதவராய் இருக்கிறார். ಬದಲಾಗದಂತ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. அறிவிலே மாறாதவராய் இருக்கிறார். ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಬದಲಾಗದಂತವನು, வார்த்தையிலே மாறாதவராய் இருக்கிறார். ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಬದಲಾಗದಂತವನು, வல்லமையிலே மாறாதவராய் இருக்கிறார். ಬಲದಲ್ಲಿ ಬದಲಾಗದಂತವನು, அவர் கிருபையிலே மாறாதவர். ಕೃಪೆಯಲ್ಲಿ ಬದಲಾಗದಂತವನು. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் ಲೋಕವು ಭೂಮಿ ಆಕಾಶಗಳು ಅಳಿದು ಹೋದ್ರು ಕೂಡ அவருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழியாது. ಆತನ ವಾಕ್ಯ ಒಂದು ಕಾಲಕ್ಕೂ ಕೂಡ ಲಯವಾಗುವುದಿಲ್ಲ. ஆமென் ಆಮೆನ್ ஆமென். ஆமென். ಎಲ್ಲ ಕೈகளை ತಟ್ಟಿ ಕರ್ತನ ಮಹಿಮೆಪಡಿಸೋಣ. ನಾವು ದೇವರ ಮಹಿಮೆಪಡಿಸೋಣ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட அநேகரை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಈ ದಿವಸದಲ್ಲಿ ಅನೇಕರನ್ನ ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡ ಕೂಡ ಸೇರಿಸಿದ್ದಾರೆ. ದೇವರ ಮಹಿಮೆಯಾಗಲಿ. புது வருஷத்திற்கு ಇದು ರಿಹರ್ಸಲ್ ಮೀಟಿಂಗ್. ஹல்லேலூயா. ಇದು ಹೊಸ ವರ್ಷಕ್ಕಾಗಿ ರಿಹರ್ಸಲ್ ಕೂಟವಾಗಿದೆ. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ದೇವರು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. ஊழியத்திலே பலத்த கிரியைகளை தேவன் செய்ய போகிறார். ಸೇವೆಗಳಲ್ಲಿ ಬಲವಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರು ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. பெரிய பெரிய கிரியைகளை எல்லாம் தேவன் செய்ய போகிறார். ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರು ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. உங்கள் சபையிலே பெரிய காரியங்களை நிகழ்த்த போகிறார். ನಿಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ದೇವರು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. புதிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ಹೊಸ ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯಲಿಕ್ಕಿದೆ. ஹல்லேலூயா ಹಲ್ಲೇಲೂಯಾ. புது வருஷத்தை குறித்து ஆவியானவர் சொன்ன ஒரு காரியம், ಹೊಸ ವರ್ಷದ ಕುರಿತಾಗಿ ದೇವರ ಆತ್ಮ ನಡೆದಂತ ಒಂದು ಮಾತು, பெரிய காரியங்களை நான் செய்ய போகிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ಮಹತ್ವವಾದಂತಹ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾನು ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ, பெரிய பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். ಅನೇಕ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾನು ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ, பெரிய பெரிய ரட்சிப்பை தேவன் கொடுக்க போகிறார். ಅನೇಕ ದೊಡ್ಡ ರಕ್ಷಣೆಯನ್ನು ದೇವರು ಕೊಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ, தேசத்தின் மேல பெரிய நன்மைகளை தேவன் கொடுக்க போகிறார். ದೇಶದ ಮೇಲೆ ದೇವರು ದೊಡ್ಡ ಒಂದು ಕೃಪೆಯನ್ನು பெரிய அபிஷேகத்தை சபையின் மேல் ஊற்ற போகிறார். ಸಭೆ ಮೇಲೆ ತನ್ನ ಒಂದು ದೊಡ್ಡ ಅಭಿಷೇಕವನ್ನು ಸುರಿಸಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. ஒரு ஊழியக்காரர் மேல பெரிதான விதத்தில் பயன்படுத்த போகிறார். ಒಬ್ಬೊಬ್ಬರ ಸೇವಕರನ್ನು ಕೂಡ ಮಹತ್ವವಾಗಿ ಅದನ್ನು ಉಪಯೋಗಿಸಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. நான் உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ನಾನು ನಿಮ್ಮ ಮಂದಿಗೆ ಇದ್ದುಕೊಂಡು ಮಾಡತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯ
ಕಾರ್ಯಗಳು ಕೂಡ ಮಹತ್ವವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ. Say Amen. ಆಮೆನ್, Amen. ಆಮೆನ್, Amen. ಆಮೆನ್. Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ, Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சரி, நாம் தேவ செய்திக்கு நேராக கடந்து போவோம். ಈ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಾವು ನೇರವಾಗಿ ಹೋಗೋಣ. 2 ಕೊರಿಂಥಿಯர் 9 அதிகாரம் 2 ಕೊರಿಂಥದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 9ನೇ ಅಧ್ಯಾಯ 15வது வசனத்திலே ವಚನ 15, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு என்று ஸ்தோத்திரம் என்கிறார். ವರ್ಣಿಸ ಶಕ್ಯವಾದ ದೇವರ ವರಗಳಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಎಂಬುದಾಗಿ. அப்போஸ்தலனாகிய பவுல் ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை குறித்து அழகாக விவரிக்கிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಜನನದ ಕುರಿತಾಗಿ ಅದ್ಭುತವಾಗಿ ಅದನ್ನು ವಿವರಿಸುವಂತನಾಗಿದ್ದಾನೆ. சொல்லி முடியாத ஈவு என்று சொல்லுகிறார். ವರ್ಣಿಸಲು ಶಕ್ಯವಾದ ದೇವರ ವರಗಳು ಎಂಬುದಾಗಿ. இந்த உலகத்துக்கு சொல்லி முடியாத ஈவாக இயேசು கிறிஸ்து பிறந்தார். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಹೇಳಲು ಶಕ್ಯವಾದಂತ ವರವಾಗಿ ದೇವರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಕಳುಹಿಸಿಕೊಟ್ಟರು. ஈவாக பிறந்தார். ಆತನ ವರವಾಗಿ ಅದು ನಮಗಾಗಿ ಜನಿಸಿದರು, ಕೃಪೆಯಾಗಿ ಜನಿಸಿದರು. கிஃப்டாக பிறந்தார். ಅದೊಂದು ವರವಾಗಿ ನಮಗಾಗಿ ಜನಿಸಿದರು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த கிறிஸ்துமஸ் என்று சொல்லும் பொழுது ಈ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗಲೇ ஏதோ ஒரு பண்டிகை என்று நினைக்காது. ಏನೋ ಒಂದು ಹಬ್ಬ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಬೇಡಿರಿ. இயேசு பிறந்ததை நாம் கொண்டாடுகிறோம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಜನಿಸಿದಕ್ಕಾಗಿ ನಾವು ಕೊಂಡಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. இயேசு கிறிஸ்து ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು தெய்வமாய் இருந்தவர் ದೇವರಾಗಿದ್ದಂಥವರು இந்த உலகத்தை மீட்கும்படி வந்தார். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಕೊಡಲಿಕ್ಕಾಗಿ ಬಂದರು. பாவத்தையும் அக்கிரங்களுடைய நோய்களையும் சாபத்தில் இருக்கும் மக்களையும் உபத்திரத்திலிருந்து பிசாசு பிடியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் விடுவிக்கும்படி தான் வந்தார். ಪಾಪದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಂತ ಅನೇಕ ಉಪದ್ರವಗಳಲ್ಲಿ ಗಂಡಾದಲ್ಲಿರತಕ್ಕಂಥ ಮಕ್ಕಳನ್ನ ಬಿಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಆತನ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದರು. தெய்வமாகிய அவர் மனிதனை தேடி இந்த உலகத்துக்கு வந்தார். ದೈವವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಆತನು ಮನುಷ್ಯನನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಲೋಕಕ್ಕೆ ಬಂದರು. அவர் கிஃப்டாக கொடுக்கப்பட்ட ಆತನ ವರವಾಗಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟರು. Jesus is our the great gift. Hallelujah. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮಹಾ ದೊಡ್ಡ ವರದಾನವಾಗಿದ್ದಾರೆ. விலையேறப்பட்ட gift அது. ಆತನ ಬೆಲೆಯನ್ನ ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ಆಗದಷ್ಟು ದೊಡ್ಡ ಒಂದು ವರವಾಗಿದ್ದಾರೆ. Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ, Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ, Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மதிப்பிட முடியாத gift. ಆತನು ಎಂದಿಗೂ ಕೂಡ ಬದಲಾಗದಂತ ಒಂದು ವರವಾಗಿದ್ದಾರೆ. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಲೋಕಕ್ಕೆ ಇಳಿದು ಬಂದರು. மனிதனை தேடி வந்தார். ಮನುಷ್ಯನನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬಂದರು. நம்மை போலவே அவர் இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தார். ನಮ್ಮಂತೆಯೇ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಮನುಷ್ಯನಾಗಿ ಜನ್ಮಿಸಿದರು. அவருடைய பிறப்பை தான் கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடுகிறோம். ಆತನ ಒಂದು ಜನನವನ್ನ ಕ್ರಿಸ್ತ ಜಯಂತಿ ಎಂಬುದಾಗಿ ಆಚರಿಸುತ್ತಲಾಗಿದ್ದೇವೆ. கிறிஸ்துமஸ் என்பது ரட்சகர் பிறந்த நாள். ಕ್ರಿಸ್ಮಸ್ ಅಂದ್ರೆ ರಕ್ಷಕನು ಹುಟ್ಟಿದಂತ ದಿವಸ. இயேசு என்ற பெயரில் இந்த உலகத்திற்கு அவர் பிறந்தார். ಯೇಸು ಎಂಬ ಹೆಸರನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು ಲೋಕದಲ್ಲಿ ಆತನು ಜನಿಸಿದನು. இயேசು என்ற வார்த்தைக்கு ಯೇಸು ಎಂಬ ಒಂದು ಪದದ ಒಂದು ಅರ್ಥವು ரட்சகர், ರಕ್ಷಕನು ಎಂಬುದಾಗಿ. கிறிஸ்து என்று சொல்லும் போது அவர் அபிஷேகிக்கிறவர். ಕ್ರಿಸ್ತನ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದರೆ ಆತನು ಅಭಿಷೇಕಿಸಲ್ಪಟ್ಟನು ಎಂಬುದಾಗಿ. அதே ಸಮಯದಲ್ಲಿ ಇಮ್ಮಾನುವೇಲ್ என்ற ஒரு பெயர் உண்டு. ಆತನಿಗೆ ಮತ್ತೊಂದು ಹೆಸರುಂಟು, ಇಮ್ಮಾನುವೇಲ್ ಎಂಬುದಾಗಿ. அவர் இம்மானுவேல் என்று சொல்லும் போது நம்மோடு அவர் இருக்கிறார். ಇಮ್ಮಾನುವೇಲ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಬೇಕಾದ್ರೆ ಅದು ನಮ್ಮೊಂದಿಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ. அவருடைய கிருபை நம்மளோடு இருக்கிறது. ಆತನ ಕೃಪೆ ನಮ್ಮೊಂದಿಗಿದೆ. அவருடைய பிரசனம் நம்மளோடு ಆತನ இருக்கிறது. ಪ್ರಸನ್ನ ನಮ್ಮೊಂದಿಗಿದೆ. அவருடைய வார்த்தை நம்மளோடு ಆತನ இருக்கிறது. ವಾಕ್ಯ ನಮ್ಮೊಂದಿಗಿದೆ. நம்மளோடு அவர் இருக்கும்படியா ನಮ್ಮೊಂದಿಗೆ ಆತನು ಇರುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ இயேசு கிறிஸ்து வந்தார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದರು. இயேசு கிறிஸ்து ரட்சகராக இந்த உலகத்திற்கு வந்தார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ಷಕನಾಗಿ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದರು. இயேசு என்ற வார்த்தைக்கு ரட்சகர், ಯೇಸು ಎಂಬ ಒಂದು ಪದದ ಅರ್ಥವು ರಕ್ಷಕನೆಂಬುದಾಗಿ. மற்றும் ஒன்று விடுதலை கொடுக்கிறவர் என்று சொல்லுகிறார். ಆತನು ಪಾಪದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಕೊಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்கும்படி வந்தார். ನಮ್ಮಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಒಬ್ಬವನ್ನು ಕೂಡ ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಆತನು ಲೋಕಕ್ಕೆ ಬಂದರು. ரட்சகர் என்று சொல்லும்போது ஜனங்களின் பாவங்களை மன்னிக்கிறவர். ರಕ್ಷಕನು ಅಂತ ಹೇಳಬೇಕಾದ್ರೆ ಮನುಷ್ಯರು ತನ್ನ ಪಾಪದಿಂದ ಬಿಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಎಂಬುದಾಗಿ. ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்களை மன்னிக்கும்படித்தான் வந்தார். ಒಬ್ಬೊಬ್ಬರ ಮನುಷ್ಯರ ಪಾಪಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಆತನು ಲೋಕಕ್ಕೆ ಬಂದರು. இந்த கிறிஸ்துமஸ் என்பது ரட்சிப்பு. ஹல்லேலூயா. ಕ್ರಿಸ್ಮಸ್ ಅಂದ್ರೆ ರಕ್ಷಣೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ரட்சிப்பை கொண்டாட வந்திருக்கிறோம். ರಕ್ಷಣೆಯನ್ನ ಕೊಂಡಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಆಚರಣೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಬಂದಿದ್ದೇವೆ. இயேசு பிறந்தது நிமித்தம் இந்த ரட்சிப்பு பிறந்தது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಜನ್ಮಿಸಿದರು, ಹೀಗಾಗಿ ರಕ್ಷಣೆ ಕೂಡ ಅದು ಜನನವಾಯಿತು ಎಂಬುದಾಗಿ. இயேசು பிறந்தது நிமித்தம் வெளிச்சம் பிறந்தது. ಯೇಸು ಹುಟ್ಟಿದಾಗಲೇ ಬೆಳಕು ಕೂಡ ಹುಟ್ಟಿತು. இயேசு பிறந்தது நிமித்தம் அன்பு பிறந்தது. ಯೇಸು ಹುಟ್ಟಿದಾಗ ಅವನ ಪ್ರೀತಿ ಕೂಡ ಹುಟ್ಟಿತು. அவருடைய நம்பிக்கை பிறந்தது. ಆತನ ನಂಬಿಕೆ ಕೂಡ ಹುಟ್ಟಿತು. அந்த நாட்களிலே இருளிலே ஜனங்கள் இருந்தார்கள். ಆ ಕಾಲಘಟ್ಟದಲ್ಲಿ ಜನರು ಆ ಇರುಳಲ್ಲಿ ಕತ್ತಲಲ್ಲಿ ಸಂಚಾರ ಮಾಡ್ತಾ ಇದ್ದರು. பாவத்திலும் அக்கிரமத்திலும் வாழ்ந்து வந்தார்கள். ಪಾಪದಲ್ಲಿಯೂ ಕೂಡ ಅಕ್ರಮದಲ್ಲಿ ಕೂಡ ಜೀವಿಸುತ್ತಾ ಬಂದರು. அப்படிப்பட்ட உலகத்தில் தான் இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்தார். ಆ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮನುಷ್ಯನಾಗಿ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದರು.
ಬಂದರು. ರಕ್ಷಿಸುம்பಡಿ ಬಂದ, ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಆತನ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದರು. வெளிச்சத்தை கொடுக்கும்படி வந்த, ರಕ್ಷಣೆ ನೀಡುವುದಕ್ಕಾಗಿ ಬಂದರು. நமக்கு நம்மிடத்தில் அன்பை வெளிப்படுத்த வந்த, ನಮ್ಮಲ್ಲಿ ನಮ್ಮೊಂದಿಗೆ ಆತನು ತನ್ನ ಪ್ರೀತಿಯನ್ನ ಪ್ರಕಟಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಬಂದರು. அவர் எதற்காக வந்தார்? ಆತನು ಯಾತಕ್ಕಾಗಿ ಬಂದರು? அந்த சொல்லி முடியாத ஈவாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன கொடுக்க வந்தார் என்பதை ವರ್ಣಿಸಲು ಅಶಕ್ಯವಾದಂತ ವರವಾಗಿ ಆತನು ಹೇಗೆ ನಮಗಾಗಿ ಬಂದನೆಂಬುದಾಗಿ ಇದರ ಕುರಿತಾಗಿ ನಾನು ಹೇಳೋದಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತೇನೆ. முதலாவது காரியம் 1 யோவான் 4:9 சொல்லுகிறார். ಮೊದಲಾಗಿ 1 ಯೋಹಾನ 4:9 ಹೇಳ್ತಾ ಇದೆ, அவருடைய குமாரனால் நாம் பிழைக்கும்படி ಆತನ ಕುಮಾರನ ಮೂಲಕವಾಗಿ ನಾವು ಜೀವಂತವಾಗಿರಬೇಕೆಂಬುದಾಗಿ தேவன் இந்த உலகத்திலே அனுப்பினதினாலே ದೇವರು ಆತನ ಲೋಕಕ್ಕೆ ಕಳುಹಿಸಿಕೊಟ್ಟರು. தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. ಆತನ ಪ್ರೀತಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರಕಟವಾಯಿತು ಎಂಬುದಾಗಿ ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ಒಬ್ಬೊಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಜೀವಿತದಲ್ಲಿಯೂ ಕೂಡ பிழைக்கும்படி இந்த உலகத்துக்கு வந்தார். ಜೀವಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದರು. அன்பை வெளிப்படுத்தும்படி தான் வந்தார். ಪ್ರೀತಿಯನ್ನ ಪ್ರಕಟಿಸುವುದಕ್ಕಾಗಿಯೇ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದರು. அன்பை காட்டும்படி தான் வந்தார். ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರ್ಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದರು. அதே 1 யோவான் 4:8 சொல்லுகிறார். ಅದೇ 1 ಯೋಹಾನ 4:8 ಈ ರೀತಿಯಾಗಿ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾ ಇದೆ, தேவன் அன்பா இருக்கிறார். ದೇವರ ಪ್ರೀತಿ ಸ್ವರೂಪನೆಂಬುದಾಗಿ ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்வை கொடுக்க வந்தார். ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೂ ಕೂಡ ಜೀವನ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದರು. இந்த வருஷத்திலே ஜூன் மாசம் 15ஆம் தேதி ஒரு பவர் கான்ஃபரன்ஸ் டெல்லியிலே நான் நடத்தினேன். ಈ ಒಂದು ವರ್ಷದಲ್ಲಿ ಜೂನ್ ತಿಂಗಳು 15ನೇ ತಾರೀಕು ಡೆಲ್ಲಿಯಲ್ಲಿ ಒಂದು ಪವರ್ ಕಾನ್ಫರೆನ್ಸ್ ನಡೆಸಿಕೊಟ್ಟೆನು. அந்த மீட்டிங்ல ஒரு ஹால்ல நாங்க புக் பண்ணி நடத்தினோம். ಆ ಒಂದು ಮೀಟಿಂಗ್ ಅನ್ನು ಒಂದು ಹಾಲ್ ಅಲ್ಲಿ ನಾವು ಬುಕ್ ಮಾಡಿಕೊಂಡು ಅದನ್ನು ನಾವು ನಡೆಸಿಕೊಟ್ಟೆವು. அந்த மீட்டிங்க்கு 4வது ஸ்டேஜ்ல கேன்சர்ல பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு தேவன் அதிசய சுகம் கொடுத்தார். 4ನೇ ಹಂತದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂತ ಕ್ಯಾನ್ಸರ್ ರೋಗದಲ್ಲಿ ಬಳಲ್ತಾ ಇರತಕ್ಕಂತ ಒಬ್ಬ ಸ್ತ್ರೀಗೆ ದೇವರು ಅದ್ಭುತವಾದ ಬಿಡುಗಡೆ ಕೊಟ್ಟರು. 4வது ಸ್ಟೇಜ್ல இருக்கிற அந்த பெண்ணுக்கு ಆ ಒಂದು ಸ್ತ್ರೀ 4ನೇ ಹಂತಕ್ಕೆ ಬಂದಿದ್ದಾರೆ ಕ್ಯಾನ್ಸರ್ ರೋಗದ ನಿಮಿತ್ತವಾಗಿ. நான் ஜெபித்துக் கொண்டு இருக்கும்போது ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ನಾನು ಹೇಳಿದಂತ ಒಂದು ಮಾತು, கட்டியெல்லாம் மறைஞ்சு போகும் என்று சொன்னார். ಗಡ್ಡೆಗಳೆಲ್ಲೂ ಕೂಡ ಮಾಯವಾಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ, கட்டியும் மறையும் என்று சொன்னார். ಎಲ್ಲ ಗಡ್ಡೆಗಳು ಕೂಡ ಮಾಯವಾಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. அந்த பெண்ணுக்கு அந்த 4வது ஸ்டேஜ்ல இருக்கிற அந்த பெண்ணுக்கு கட்டியே காணாம போச்சு. ಆ 4ನೇ ಹಂತದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂತ ಕ್ಯಾನ್ಸರ್ ರೋಗವು ಕೂಡ ಆಕೆಯಿಂದ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಕಾಣದೆ ಮಾಯವಾಗಿ ಹೋಯಿತು. உடனே ஸ்கேன் எடுக்க சென்றார். ತಕ್ಷಣವಾಗಿ ಸ್ಕ್ಯಾನಿಂಗ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಹೊರಟರು. ஸ்கேன்ல சொல்லப்பட்டது, ಸ್ಕ್ಯಾನಿಂಗ್ ರಿಪೋರ್ಟ್ ಅಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಬಂದಿತ್ತು, நீ ஹீல் ஆயிட்ட, ನಿನಗೆ ಸ್ವಸ್ಥತೆ ಆಯ್ತು ಎಂಬುದಾಗಿ. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலೂಯಾ. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர் ஜீவனை கொடுக்கும்படித்தான் வந்தார். ಒಬ್ಬೊಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೂ ಕೂಡ ಜೀವವನ್ನ ಕೊಡೋದಕ್ಕಾಗಿ ಲೋಕಕ್ಕೆ ಆತನು ಬಂದರು. வாழ்வை கொடுக்க வந்தார். ಜೀವನವನ್ನು ಕೊಡೋದಕ್ಕಾಗಿ ಬಂದರು. இந்த நாளிலும் எனக்கு வாழ்விலே நீங்க கலங்கி வந்திருக்கலாம். ಈ ದಿವಸದಲ್ಲಿ ನನಗೆ ಜೀವವಿಲ್ಲವೆಂಬುದಾಗಿ ನಾನು ಹೇಳಿಕೊಂಡು ಬಂದಿರಬಹುದು. இயேசுவின் பிறப்பு நமக்கு நம்பிக்கையை கொண்டு வருகிறது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಜನನ ನಮಗೆ ನಂಬಿಕೆಯನ್ನು ತರುವಂತದಾಗಿದೆ. இயேசுவே நமக்கு எதிர்காலமாய் இருக்கிறார். ಯೇಸುವೇ ನಮಗೆ ಭವಿಷ್ಯವಾಗಿದ್ದಾರೆ. அவரೇ நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். ಆತ ನಮಗೆ ಬೆಳಕಾಗಿದ್ದಾರೆ. அவருடைய கிருபை பெரியதாய் இருக்கிறது. ಆತನ ಕೃಪೆ ದೊಡ್ಡದಾಗಿದೆ. அவருடைய அன்பு பெரியதாய் ಆತನ இருக்கிறது. ಪ್ರೀತಿಯು ಅದ್ಭುತವಾದಂತದ್ದು. இயேசು கிறிஸ்து அன்பு கிஃப்டாக வந்தார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿಯ ಒಂದು ಉಡುಗೊರೆಯಾಗಿ ವರವಾಗಿ ನಮಗಾಗಿ ದೊರೆತನು. தேவன் அன்பாக இருக்கிறார். ದೇವರ ಪ್ರೀತಿಯ ಸ್ವರೂಪಿಯಾಗಿದ್ದಾನೆ. He is the love of God. ಆತನ ಒಂದು ಪ್ರೀತಿಯು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕವಾಗಿ He is ಪ್ರಕಟವಾಗಿದೆ. the compassion love of God. ಆತನು ಕರುಣೆಯ ತುಂಬಲ್ಪಟ್ಟಂತ ಪ್ರೀತಿ ಸ್ವರೂಪಿಯಾಗಿದ್ದಂತ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. அதே சமயத்துல love of kindness என்று சொல்லுகிறார். ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ ಆತನು ಒಂದು ಕರುಣೆಯ ದಯಪೂರ್ವಕವಾದಂತ ಒಂದು ಪ್ರೀತಿ ಸ್ವರೂಪ ಎಂಬುದಾಗಿ, ஒரு பக்கம் ஒரு அன்பின் தேவனாய் இருக்கிறார். ಒಂದು ಕಡೆಯಲ್ಲಿ ಆತನು ಪ್ರೀತಿ ಸ್ವರೂಪಿಯಾಗಿರುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. மறுபக்கம் மனதுருக்கம் உள்ள தேவனாய் இருக்கிறார். ಮತ್ತೊಂದು ಕಡೆ ಕಣ್ಣಿಕರ ತೋರಿಸುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. அவர் என்றென்றைக்கும் எவர்லாஸ்டிங் காடா இருக்கிறார். ಆತನ ಎಂದೆಂದಿಗೂ ಕೂಡ ನಿತ್ಯವಾದ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. அன்பை கிஃப்டாக கொடுக்க வந்தார். ಪ್ರೀತಿಯನ್ನ ಬಹುಮಾನವಾಗಿ ಕೊಡಲಿಕ್ಕಾಗಿ ಬಂದರು. பாவிகளை தேடி வந்தார். ಪಾಪಿಯನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬಂದರು. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார். 1 ತಿಮೋಥಿ 1:15 ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ, பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். ಪಾಪಿಯನ್ನು ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದರೆಂಬುದಾಗಿ, பாவிகளை தான் தேடி வந்தார். ಪಾಪಿಯನ್ನು ಮಾತ್ರ ಆತನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬಂದರು. பாவி என்று சொல்லும் போது யார்? ಪಾಪಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ ಯಾರು? துன்மார்க்கன், ದುರ್ಮಾರ್ಗನು ಎಂಬುದಾಗಿ, துன்மார்க்க ஜீவியம் செய்கிறவர்கள், ದುರ್ಮಾರ್ಗದ ಜೀವಿತ ಜೀವಿಸುವಂತವರಿಗೆ, பாவத்திலே வாழ்கிறவர்கள், ಪಾಪದಲ್ಲಿ ಜೀವಿಸುವಂತವರಿಗೆ, அவர்கள் கெட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்கள், ಆ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟದ ಜೀವಿತ ಜೀವಿಸುವಂತವರಿಗೆ, தப்பான வாழ்க்கை வாழ்கிறவர்கள், ತಪ್ಪಾದಂತ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಜೀವಿಸುವಂತವರಿಗೆ, அப்படிப்பட்ட மனுஷனை தேடி வந்தார். ಅಂತ ಮನುಷ್ಯನ ದೇವರು ಹುಡುಕಿಕೊಂಡು
ಹುಡುಕಿಕೊಂಡು ಬಂದರು. அன்பிலே திருத்தும்படி விரும்பினார். ಪ್ರೀತಿಯ ಮೂಲಕವಾಗಿ ತಿದ್ದುವುದಕ್ಕಾಗಿ ಬಂದರು. பாவ மன்னிப்பை கொடுக்க விரும்பினார். ಪಾಪ ಮತ್ತು ಕ್ಷಮಾಪಣೆಯನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ಆಸೆಪಟ್ಟರು. அப்படிப்பட்ட மக்களுக்கு ஜீவனை கொடுக்க விரும்பினார். ಅಂತ ಜನರಿಗೆ ಜೀವವನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕೆ ಎಂಬುದಾಗಿ ಅದನ್ನು ಇಷ್ಟಪಟ್ಟರು. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் ಅದ್ಭುತத்தை செய்ய வல்லமையுடையவராயிருக்கிறார். ಈ ದಿವಸವೂ ಕೂಡ ಆತನು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಆತನು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. சகைவை தேடி வந்தார். ಚಕ್ಕಾಯನನ್ನು ಆತನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬಂದರು. சமாரிய ஸ்திரீயை தேடி வந்தார். ಸಮಾರಿಯ ಸ್ತ್ರೀಯನ್ನು ಆತನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬಂದರು. விபச்சாரத்திலே கையும் களமாய் பிடிக்கப்பட்ட அந்த பெண்ணை பார்த்து சொன்னார், ವ್ಯಭಿಚಾರದಲ್ಲಿ ಹಿಡಿಯಲ್ಪಟ್ಟಂತಹ ಸ್ತ್ರೀಯನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ಆತನು ಹೇಳಿದಂತ ಒಂದು ಮಾತು, இனி நீ பாவம் செய்யாதே, ಇನ್ನು ಮೇಲೆ ಪಾಪವನ್ನು ಮಾಡದಿರು ಎಂಬುದಾಗಿ அவளை குற்றம் சுமத்தினார்கள். ಆತನ ಮೇಲೆ ಆಕೆಯ ಮೇಲೆ ಆರೋಪವನ್ನ ಹಾಕಿದರು. அவர் அன்பு மனதிறக்கம் உள்ள தேவன். ಆತನು ಪ್ರೀತಿ ಮತ್ತು ಕರುಣೆಯುಳ್ಳ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. அவர் ಆறுதலை கொடுக்கிறவர். ಆತನು ಸಂತೈಸಿಕೆಯನ್ನು ಕೊಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. நன்மை செய்கிற கர்த்தர். ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡುವ ದೇವರು. நம்மை ரட்சிக்க அவர் வல்லமை உடையவராயிருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಲಿಕ್ಕೆ ಆತನು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. அவருடைய அன்புனாலே ஜீவனை தருகிறவராயிருக்கிறார். ಪ್ರೀತಿಯ ಮೂಲಕವಾಗಿ ಜೀವನವನ್ನು ಕೊಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ஜீவ வாழ்வை கொடுக்கிறவராயிருக்கிறார். ಜೀವವ ಒಂದು ಬದುಕನ್ನ ಬಾಧೆಯನ್ನು ಕೊಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. நித்திய ஜீவனை கொடுக்கிறவராயிருக்கிறார். ನಿತ್ಯ ಜೀವಿತವನ್ನು ಕೊಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. இன்றைக்கும் அவருடைய அன்பு பெரியதாயிருக்கிறது. ಈ ದಿವಸವೂ ಕೂಡ ಆತನ ಪ್ರೀತಿಯು ದೊಡ್ಡದಾಗಿದೆ. இன்றைக்கும் அவர் சுகம் கொடுக்கிற கர்த்தராயிருக்கிறார். ಈ ದಿವಸವೂ ಕೂಡ ಆತನ ಸುಖವನ್ನ ಕೊಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. அவருடைய சுகமளிக்கிற வல்லமை பெரியதாயிருக்கிறது. ಆತನ ಸುಖ ಕೊಡುವತಕ್ಕಂತ ಒಂದು ಶಕ್ತಿಯು ಆತನಲ್ಲಿ ಈಗಲೂ ಕೂಡ வியாதிகளை சுகமாக்குகிறார். ಆತನ ರೋಗಿಗಳನ್ನ ಸ್ವಸ್ಥತೆ ಕೊಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. நான் ஊழியத்திற்கு வந்த பொழுது ನಾನು ಸೇವೆಗೆ ಬರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ஒரு தரிசனத்தை எனக்கு காட்டினார். ದೇವರು ನನಗೆ ಒಂದು ದರ್ಶನ ಕೊಟ್ಟರು. ஆண்டவர் சொன்னார், ದೇವರು ನನಗೆ ಹೇಳಿದಂತ ಒಂದು ಮಾತು, அங்க இருக்கு என்னை பார்த்து கூப்பிடுகிற ஜனங்களை பார் என்று சொன்னார். ನನ್ನನ್ನ ದೃಷ್ಟಿಸಿ ಕೂಗುವಂತ ಜನರನ್ನ ನೀನು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡ ಎಂಬುದಾಗಿ. சிலர் கேன்சர் வியாதியில கத்துகிறார்கள். ಅನೇಕರು ಕ್ಯಾನ್ಸರ್ ವ್ಯಾಧಿ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಕೂಗಾಟವನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. சிலர் கடன் பிரச்சனையிலே கத்துகிறார்கள். ಕೆಲವರು ಸಾಲದ ಬಾಧೆಯಿಂದ ಮೊರೆ ಇಡುವಂತರಾಗಿದ್ದಾರೆ. சிலர் ஆத்மாவிலே ஒரு விடுதலை இல்லாதபடிக்கு அவர்கள் கத்துகிறார்கள். ಆತ್ಮದಲ್ಲಿ ಒಂದು ಬಿಡುಗಡೆ ಕಾಣಲಾರದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಮೊರೆ ಇಡುವಂತರಾಗಿದ್ದಾರೆ. ஒரே கூச்சலின் சத்தங்கள், ಭಯಂಕರವಾದ ಒಂದು ಕೂಗಾಟ ಕೇಳಿಸ್ಕೊಳ್ತಾ ಇದೆ. என்னால் அதை கேட்கவே முடியவில்லை. ನನ್ನಿಂದ ಅದೆಲ್ಲ ಕೇಳಿಸ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. ஆனால் ஆண்டவர் சொன்னார், ಆದ್ರೆ ದೇವರನ್ನ ಇಲ್ಲಂತ ಒಂದು ಮಾತು, இப்படிப்பட்ட மக்களுக்கு தான் நீ ஊழியம் செய்ய வேண்டும் என்று. ಇಂಥ ಜನರಿಗೆ ಮಾತ್ರ ನೀನು ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ. என் அன்ப மக்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும். ನನ್ನ ಪ್ರೀತಿಯನ್ನ ಇಂಥ ಜನರಿಗೆ ನೀನು ಹಂಚಬೇಕೆಂಬುದಾಗಿ. என்னுடைய ஊழியத்திற்கு தேவன் 2 விதமான தரிசனத்தை கொடுத்தார். ನನ್ನ ಸೇವೆ ದೇವರು 2 ವಿಧವಾದ ದರ್ಶನ ಕೊಟ್ಟರು. ஒன்று அவருடைய கரத்தை, ಒಂದು ಆತನ ಒಂದು ಹಸ್ತ, காயப்பட்ட கரத்தை காட்டினார். ಗಾಯಪಟ್ಟಂತ ಒಂದು ಹಸ್ತವನ್ನು ಆತನು ನನಗೆ ಪ್ರಕಟಿಸಿದರು. மறுபக்கம் கை விரலை காட்டினார். ಮತ್ತೊಂದು ಕಡೆ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಕೈ ಬೆರಳನ್ನು ಆತನು ತೋರಿಸಿದರು. ஒரு பக்கம் மக்களுக்கு சுகம் கொடுக்கிற ஊழியத்தை செய்ய வேண்டும் என்றார். ಒಂದು ಕಡೆಯಲ್ಲಿ ಮಕ್ಕಳಿಗೆ ಒಂದು ಸುಖವನ್ನು ಕೊಡತಕ್ಕಂತ ಸ್ವಸ್ಥತೆ ಕೊಡತಕ್ಕ ಸೇವೆ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ. கையை நீட்டுகிற வல்லமை, ಮತ್ತೊಂದು ಕೈಯನ್ನು ಚಾಚುವಂತ ಒಂದು ಬಲವನ್ನ ಕೊಟ್ಟರು. எச்சரிப்பின் வல்லமையை கொடு என்று சொன்னார். ಎಚ್ಚರಿಕೆಯ ಒಂದು ಬಲವನ್ನು ನೀನು ಪ್ರದರ್ಶನ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ. தேவன் அன்பு மனதுருக்கம் உள்ள தேவன். ದೇವರು ಪ್ರೀತಿ ಮತ್ತು ಮನವರಿಗೊಂದು ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ஆறுதலை அளிக்கிறவர். ಆತನು ನಮಗೆ ಆವರಣವನ್ನು ಕೊಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. உலகத்திற்கு அவர் அன்பை எதற்காக வெளிப்படுத்தினார்? ಆತನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯನ್ನು ಯಾತಕ್ಕಾಗಿ ಪ್ರಕಟ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? ஒவ்வொரு மனிதனையும் விசாரிப்பதற்காக, ಒಬ್ಬೊಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಕೂಡ ವಿಚಾರಣೆ ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ. ஒவ்வொருவரையும் அவர் தேடி வந்தார். ಒಬ್ಬವನ್ನು ಕೂಡ ಅದು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬಂದರು. அன்பை காட்ட வந்தார். ಪ್ರೀತಿ ತೋರಿಸೋದಕ್ಕಾಗಿ ಬಂದರು. இன்றைக்கும் எத்தனையோ குடும்பங்களில் அன்பு இல்லை. ಈ ದಿವಸ ಅನೇಕ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ಕಾಣದೆ ಹೋಗ್ತಾ ಇದೆ. எத்தனையோ அவருடைய வாழ்க்கையில ஆறுதல் இல்லை. ಅನೇಕ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ಆದರಣೆ ಇಲ್ಲ. காயத்தோடு வாழ்கிறார்கள். ಕಾಯದಿಂದ ಜೀವನವನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. கண்ணீரோடு வாழ்கிறார்கள். ಕಣ್ಣಿನ ಜೀವಿತವನ್ನು ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. இயேசு கிறிஸ்து ஒரு அன்பு நிறைந்த அந்த தேவன், மனதுருக்கம் உள்ள தேவனாய் இருக்கிறார். ದೇವರು ಆತನು ಮನದುರುಗುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ಪ್ರೀತಿ ತೋರಿಸುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. திரளான ஜனங்களை கண்டபோது அவர் மனதுருகினார். ಆತನು ಒಂದು ಗುಂಪನ್ನು ದೊಡ್ಡ ಗುಂಪು ನೋಡಬೇಕಾದ ಮನ ಮರಿದನೆಂಬುದಾಗಿ. வியாதிஸ்தர்களை கண்டபோது மனதுருகினார். ವ್ಯಾಧಿಯನ್ನು ಕಾಣಬೇಕಾದ ಕರುಣೆಯನ್ನು ತೋರಿಸಿದೆಂಬುದಾಗಿ. இந்த உலகத்திலே மனதுருக்கத்தை கொடுக்கும்படி வந்தார். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಆತನ ಕರುಣೆಯನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದರು. மெழுகு வர்த்தி உருகுவது போல இயேசுவின் அன்பு உருகுகிறது. ದೇವರ ಒಂದು ಪ್ರೀತಿಯು ನಮಗೋಸ್ಕರವಾಗಿ ಆತ ಕರುಗುವುದಾಗಿದೆ. ஒவ்வொரு மனிதன் மேல அவர் உருக்கம் வைத்தார். ಒಬ್ಬೊಬ್ಬರ ಜೀವಿತಕ್ಕಾಗಿ ಆತನು ಕರಗಿದನು. பாவத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மக்களையும் பார்த்தவர் மன்னிக்கும்படி விரும்பினார். ಪಾಪ ಜೀವಿಸುವಂತ ಒಬ್ಬೊಬ್ಬ ಮನುಷ್ಯನನ್ನು ಕೂಡ ಆತನು ಬಿಡಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ
ಪ್ರಕಾರವಾಗಿ ಆತನು ಜೀವಿಸಿದರು. நாம் பாவியாய் இருக்கையில் ನಾವು ಪಾಪಿಗಳಾಗಿದ್ದಾಗಲೇ இயேசு மரித்ததினாலே ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಮಗಾಗಿ ಪ್ರಾಣನ ಕೊಟ್ಟರು. அன்பு வெளிப்பட்டது. ಆದ ಪ್ರೀತಿ ಪ್ರಕಟವಾಯಿತು ಎಂಬುದಾಗಿ. அன்பு வெளிப்பட்டது. ಆದ ಪ್ರೀತಿ ಪ್ರಕಟವಾಯಿತು. இயேசು நமக்காக ஜீவனை கொடுக்கத்தான் வந்தார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಮಗಾಗಿ ಜೀವವನ್ನು ಕೊಡೋದಕ್ಕಾಗಿ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದರು. ஜீவ அன்பு உண்டு. ಜೀವದಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ಉಂಟು. ஒரு பக்கம் அவர் ஆறுதலை அளிக்கிறவர், ಒಂದು ಕಡೆ ನೋಡಬೇಕಾದ ಆತನು ಸಂತೈಸುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ரட்சிப்பை கொடுக்கிறவர், ರಕ್ಷಣೆ ಕೊಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. மன்னிப்பை கொடுக்கிறவர். ಕ್ಷಮಾಪಣೆ ಕೊಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. பக்கமோ ಮತ್ತೊಂದು ಕಡೆ ನೋಡಬೇಕಾದ್ರೆ மறுபக்கமோ ಮತ್ತೊಂದು ಕಡೆ அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறவராயிருக்கிறார். ನಮ್ಮೆಲ್ಲರ ಪಾಪಗಳನ್ನು ಕೂಡ ಕ್ಷಮಿಸುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. நமக்காக மரிக்கத்தான் அவர் வந்தார். ನಮಗಾಗಿ ಪ್ರಾಣನ ಕೊಡೋದಕ್ಕಾಗಿ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. நமக்காக ஜீவனை கொடுக்க வந்தார். ನಮಗಾಗಿ ಜೀವವನ್ನು ಕೊಡೋದಕ್ಕಾಗಿ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದರು. அவருடைய சொந்த ரத்தத்தை நமக்காக சிந்த வந்தார். ಸ್ವಂತ ರಕ್ತ ನಮಗಾಗಿ ಸುರಿಸೋದಕ್ಕಾಗಿ ಬಂದರು. இன்னைக்கு கிறிஸ்துமஸ்னா நிறைய பேர் குழந்தைய பத்தியே தான் பேசிட்டு ಈ ದಿವಸ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಬೇಕಾದ್ರೆ ಕೇವಲ ಬಾಳ ಯೇಸು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತಾಗಿದ್ದಾರೆ. கிறிஸ்துமஸ்னு சொல்லும்போது ಕ್ರಿಸ್ತ ಜಯಂತಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ இயேசுவின் தியாகத்தை நினைப்பது மிகவும் அவசியம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ತ್ಯಾಗವನ್ನ ನಾವು ನೆನೆಸುವಂತದ್ದು ಅವಶ್ಯಕರವಾಗಿದೆ. அவர் ஜீவனை கொடுத்த அன்பது ಆತನ ಜೀವನ ಕೊಡತಕ್ಕಂತ ಒಂದು அது ಪ್ರೀತಿಯಾಗಿತ್ತು. மட்டுமல்ல, நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்த அன்பு. ಅದು ಮಾತ್ರ ನಮಗೆ ಆಗ ನಿತ್ಯ ಜೀವನ ಕೊಡತಕ್ಕಂತ ಪ್ರೀತಿಯಾಗಿದೆ. எவர் லாஸ்டிங் லைஃப் கொடுக்க வந்தார். ನಿತ್ಯವಾದಂತ ಜೀವಿತವನ್ನ ಕೊಡೋದಕ್ಕಾಗಿ ಬಂದರು. இன்னைக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஜீவனை கொடுக்க விரும்புகிறேன். ದಿವಸ ಒಬ್ಬೊಬ್ಬರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕೂಡ ಪ್ರೀತಿಯನ್ನು ಅದನ್ನು ಕೊಡೋದಕ್ಕಾಗಿ ಇಷ್ಟಪಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. கிருபையை கொடுக்க விரும்புகிறேன். ಕೃಪೆಯನ್ನು ಕೊಡುವಂತಕ್ಕಾಗಿ ಅದನ್ನು ಇಚ್ಛಿಸುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. உங்களுடைய பாவங்களை எல்லாம் அவர் மன்னிக்க வல்லமையுடையவராய் இருக்கிறார். ಎಲ್ಲರ ಪಾಪವನ್ನು ಕೂಡ ಕ್ಷಮಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. KGF என்ற இடத்திற்கு நான் ஊழியம் செய்த நாட்கள் உண்டு. KGF ಪ್ರಾಂತದಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡಿದಂತ ಒಂದು ದಿವಸಗಳು ಉಂಟು. ஒரு அவுட்ரீச் ப்ரோக்ராம்ல ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಬಹಿರಂಗ ಕೂಟದಲ್ಲಿ ஒரு ப்ராபசி ஒன்று வந்தது. ಒಂದು ಪ್ರವಾದನವಾದ ಮಾತು ಬಂತಿದ್ದು. ஒரு சின்ன குழந்தையை தூக்கி கொண்டு ஒரு பெண் ஓடி வந்தார். ಒಬ್ಬ ಸ್ತ್ರೀ ಚಿಕ್ಕ ಒಂದು ಮಗುವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ನನ್ನ ಬಳಿಗೆ ಬಂದರು. அந்த இரண்டு கண்ணும் மூடியே இருக்கு. ಆ ಮಗುವಿನ ಎರಡು ಕಣ್ಣುಗಳು ಕೂಡ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿತ್ತು. நான் ஜெபித்தேன், மனதுருக்கத்தோடு ஜெபித்தேன். ನಾನು ಕನಿಕರದಿಂದ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆನು. இந்த பிள்ளையுடைய கண்ணை திறவுப்பா, ದೇವರೇ ಒಂದು ಮಗುವಿನ ಒಂದು ಕಣ್ಣುಗಳು ತೆರೆಯಬೇಕು ಸ್ವಾಮಿ. சின்ன பிள்ளைப்பா, ಈ ಮಗು ಚಿಕ್ಕ ಮಗುವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ. சின்ன பிள்ளைப்பா, ಈ ಚಿಕ್ಕ ಮಗುವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ. திறவாப்பா, ಈ ಮಗುವಿಗೆ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆಯಲ್ಪಡಬೇಕು ಕಣ್ಣು ತೆರೆಯಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆನು. என் கூட வந்த பாஸ்டர் சொன்னாரு, ನನ್ನ ಸಂಗಡ ಬಂದಂತ ಪಾಸ್ಟರ್ ಹೇಳಿದಂತ ಒಂದು ಮಾತು, இந்த தாயார் ಈ ತಾಯಿಯು இளம் வயசுல நிறைய ஆம்பளைங்களோட கள்ளத்தோட போயிட்டு, ಆಕೆ ಯೌವನ ಒಂದು ಪ್ರಾಯದಲ್ಲಿ ಅನೇಕ ಒಂದು ಪುರುಷರ ಸಂಗಡವ ಆಕೆಯು உங்களுடைய விபச்சாரம் outreachல நேரடியான தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தார் என்று சொன்னார். ಆದರೆ ಆ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನೇರವಾಗಿ ನಾನು ಪ್ರವಾದನ ಮಾತನ್ನು ಹೇಳೋದಕ್ಕೆ ನಾನು ಮುಂದಾದೆ. இயேசுவிடத்திலே நம்ம வரும்போது நமக்கு விடுதலை உண்டு. ಯೇಸುವಿನ ಬಳಿಗೆ ನಾವು ಬರಬೇಕಾದ್ರೆ ನಮಗೆ ಬಿಡುಗಡೆ ಉಂಟು. இப்படிப்பட்ட மக்களுக்கு தன் அன்பை வெளிப்படுத்த வந்தார். ಇಂಥ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ದೇವರು ತನ್ನ ಪ್ರೀತಿನ ಪ್ರಕಟ ಮಾಡಲಿಕ್ಕಾಗಿ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದರು. நம்முடைய சாபங்களை எல்லாம் நீக்கி போட வந்தார். ನಮ್ಮ ಎಲ್ಲಾ ಶಾಪಗಳನ್ನು ಕೂಡ ತೆಗೆದು ಹಾಕುವುದಕ್ಕಾಗಿ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದರು. கிருபை அளிக்க வந்தார். ಕೃಪೆಯನ್ನ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ಬಂದರು. இன்றைக்கும் அவருடைய கிருபை தான் பெருசா இருக்கிறது. ಈ ದಿವಸ ಕೂಡ ಅದನ್ನು ಕೃಪೆಯ ದೊಡ್ಡದಾಗಿದೆ. என்னுடைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கும் பொழுது ನನ್ನ ಜೀವಿತವನ್ನು ತಿರುಗಿ ನೋಡಬೇಕಾದ್ರೆ தப்பான வழியிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன். ತಪ್ಪಾದಂತ ಜೀವಿತವನ್ನು ಜೀವಿಸ್ತಾ ಇದೆ. அவருடைய கிருபையும் இரக்கம் தான் என்னை மீட்டெடுத்தது. ಆದರೆ ಆತನ ಕೃಪೆಯು ಮತ್ತು ಕನಿಕರು ನನ್ನನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಬದಲಾವಣೆ ಮಾಡಿದೆ. ஒரு பக்கம் என்னுடைய அன்பு தாயாருடைய ஜெபம், ಒಂದು ಕಡೆ ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ತಾಯಿಯ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಯು என்னை ஊழியத்திற்கென்றே ஒப்படைத்தார்கள். ನನ್ನ ಸೇವೆಗಾಗಿ ಆಕೆಯ ಸಮರ್ಪಣೆ ಮಾಡಿದಳು. ஆண்டவருடைய அன்பும் இரக்கம் தான் நான் விடுவிக்கப்பட்டேன். ಆತನ ಪ್ರೀತಿಯು ಮತ್ತು ಕೃಪೆಯ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನಾನು ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದೇನೆ. பிசாசின் பிடியில இருந்து என் வாழ்க்கையை விடுதலை ஆக்கினார். ಸೈತಾನ ಕಟ್ಟಲಲ್ಲಿ ಹಿಡಿಯಲ್ಪಟ್ಟಂತ ನನ್ನನ್ನು ದೇವರು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದರು. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் நன்மைகளை செய்வார். ಈ ದಿವಸ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕೂಡ ಅದ್ಭುತ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಆತನು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. அன்பை எதற்கு வெளிப்படுத்தினார்? ಆತನು ತನ್ನ ಪ್ರೀತಿಯನ್ನು ಯಾತಕ್ಕಾಗಿ ಪ್ರಕಟ ಮಾಡಿದರು? நம்முடைய வாழ்க்கையில டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுப்பதற்கு, ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಪರಿವರ್ತನೆಯನ್ನು ತರಬೇಕೆಂಬುದಾಗಿ, நம்முடைய வாழ்க்கையை திருத்துவதற்கு, ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ತಿದ್ದುವುದಕ್ಕಾಗಿ. இயேசு கிறிஸ்து மதத்தை பரப்ப வரல. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮತವನ್ನ ಆತನು ಪ್ರಚಾರ ಮಾಡಲಿಕ್ಕಾಗಿ ಬಂದಿಲ್ಲ. ஒரு ஸ்தாபனத்தை ஸ்தாபிக்க அவர் வரல. ಸ್ಥಾಪನೆ ಮಾಡಲಿಕ್ಕಾಗಿ ಬಂದಿಲ್ಲ. உன் வாழ்க்கையில டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்க தான் வந்தார். ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಪರಿವರ್ತನೆ ತರುವುದಕ್ಕಾಗಿ ಆತನು ಲೋಕಕ್ಕೆ ದೇವರಾಗಿದ್ದ அன்பை வெளிப்படுத்தினார்.
ದೊಡ್ಡದಾಗಿ ತನ್ನ ಪ್ರೀತಿಯನ್ನು ಪ್ರಕಟ ಮಾಡಿದರು. இன்றைக்கும் அவர் அன்பு பெரியதா இருக்கிறது. ಈ ದಿವಸವೂ ಕೂಡ ತನ್ನ ಪ್ರೀತಿಯು ಆತನು ದೊಡ್ಡದಾಗಿದೆ. ஏன் இந்த அன்பை காட்ட வந்தார்? ಯಾಕೆ ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಬೇಕೆಂದ ಬಂದರು? மனிதனை படைத்த போது அவன் பாவத்தில் விழுந்து போனான். ಮನುಷ್ಯನನ್ನ ತುಂಟು ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ಅವನು ಪಾಪದಲ್ಲಿ ಬೀಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. தேவனுடைய உறவை விட்டு துண்டித்து போனான். ದೇವರ ಒಂದು ಸಹವಾಸದಿಂದ ಆತನು ದೂರವಾಗಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆனால் இயேசுவோ, ಆದ್ರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯು மனிதனாக அவர் வந்தார். ಮನುಷ್ಯನಾಗಿ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದರು. அந்த உறவு முறை துண்டிக்கப்பட்ட அந்த உறவு முறையை மறுபடியும் கனெக்ட் பண்றதுக்காக வந்தார். ಆ ಮುರಿಯಲ್ಪಟ್ಟಂತಹ ಸಂಬಂಧವನ್ನು ಐಕ್ಯತೆಯನ್ನು ಮರಳಿ ಜೋಡಣೆ ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದರು. அதற்கு தான் அன்பை காட்ட வந்தார். ಅದಕ್ಕಾಗಿ ತನ್ನ ಪ್ರೀತಿಯು ಪ್ರಕಟವಾಯಿತು. பாவிகளை தேடி வந்தார். ಪಾಪಿಯನ್ನು ಆತ ಹುಡುಕಿಕೊಂಡು ಬಂದರು. மனிதனை தேடி வந்தார். ಮನುಷ್ಯರನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬಂದರು. ಲೇಗಿಯವனை தேடி வந்தார். ಆತನು ಆ ದೆವ್ವದಿಂದ ಹಿಡಿಯಲ್ಪಟ್ಟಂತ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಆತ ಹುಡುಕಿಕೊಂಡು ಬಂದರು. இன்றைக்கு உன்னையும் அவர் தேடி வந்திருக்கிறார். ಈ ದಿವಸ ನಿಮ್ಮನ್ನು ಕೂಡ ಹುಡುಕಿಕೊಂಡು ಆತನ ಬಂದಂತಹ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಒಬ್ಬರು ಮನಿதனையும் சந்திக்கும்படி வந்தார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನನ್ನು ಕೂಡ ಸಂಧಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದರು. யாருடைய வாழ்க்கையில நாம் இயேசு சந்திக்கப்படுகிறாரோ, ಯಾರು ತಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಸಂಧಿಸುತ್ತಾ ಇದ್ದಾರೋ அவருடைய வாழ்க்கை மாறுகிறது. ಅವರ ಜೀವಿತ ಬದಲಾಗ್ತಾ ಇದೆ. அவருடைய ஜீவியங்கள் மாறுகிறது. ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬದಲಾಗ್ತಾ ಇದೆ. இன்றைக்கு சந்திக்கும்படி தான் வந்தார். ಆದರೂ ಸಂಧಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದರು. ஒவ்வொரு மனிதனையும் சந்திக்கும்படி வந்தார். ಒಬ್ಬೊಬ್ಬ ಮನುಷ್ಯನನ್ನು ಕೂಡ ಸಂಧಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಲೋಕಕ್ಕೆ அந்த ಬಂದರು. சந்திப்பு தான் ரட்சிப்பை கொடுக்கிறது. ಆ ಸಂಧಿಸುವಿಕೆ ಎನ್ನುವಂತಕ್ಕಂಥದ್ದು ರಕ್ಷಣೆ ಕೊಡುವುದಾಗಿದೆ. சமாரிய ஸ்திரீக்கு அந்த ரட்சிப்பை கொடுத்தது. ಸಮಾರಿಯ ಸ್ತ್ರೀಗೆ ಆ ರಕ್ಷಣೆ ಉಂಟಾಯಿತು. சகைவுக்கு அந்த ரட்சிப்பை கொடுத்தது. ಚಕ್ಕಾಯನಿಗೆ ಆ ರಕ್ಷಣೆ ಉಂಟಾಯಿತು. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் சந்திக்க விரும்புகிறார். ಈ ದಿವಸದಲ್ಲಿ ಕೂಡ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಆ ಸಂಧಿಸುವಿಕೆಯನ್ನು ದೇವರು ಕೊಡಲಿಕ್ಕೆ ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இயேசு சந்திக்கப்படவில்லை என்றால், ಈ ದಿವಸ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಭೇಟಿ ಮಾಡಿ ಹೋಗಿರುವುದಾದ್ರೆ இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்படைக்க, ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ರಿ. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை சந்திப்பார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಮ್ಮನ್ನ ಸಂಧಿಸುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. அவருடைய அன்பை கொடுக்கத்தான் வந்தார். ತನ್ನ ಪ್ರೀತಿಯನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದು இரண்டாவது சமாதானத்தை கொடுக்க வந்தார். ಎರಡನೇದಾಗಿ ಅದರ ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ಲೋಕಕ್ಕೆ லூக்கா ಬಂದರು. 2:14 சொல்லுகிறார், ಲೂಕನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 2:14 ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ, பூமியிலே சமாதானம். ಭೂಮಿಯ ಮೇಲೆ ಸಮಾಧಾನ ಎಂಬುದಾಗಿ. இந்த உலகம் பாவம் நிறைந்த உலகம், ಈ ಲೋಕವು ಪಾಪದಿಂದ ತುಂಬಲ್ಪಟ್ಟಿದೆ. இருள் நிறைந்த உலகம். ഇരുಳು ತುಂಬಿದಂತಹ ಒಂದು ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿದೆ. ஆனால் அப்படிப்பட்ட இந்த உலகத்திற்கு தேவன் சமாதானத்தை கொடுக்க வந்தார். ಆಗ ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಈ ಭೂಲೋಕದ ದೇವರ ಸಮಾಧಾನ ಕೊಡಕ್ಕಾಗಿ ಬಂದರು. ஏசாயா 9:6 சொல்லுகிறார், ಏಷಾಯ 9ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಚನ ಹೇಳ್ತಾ ಇದೆ, சமாதான பிரபுவாக ஆண்டவர் இருக்கிறார். ಸಮಾಧಾನ ಪ್ರಭುವಾಗಿ ಆತನು ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ. சமாதான பிரபு என்று சொல்லும்போது செல்வங்களை சேர்த்து வைக்கிறார். ಸಮಾಧಾನ ಪ್ರಭು ಎಂದು ಹೇಳಬೇಕಾದ್ರೆ ಸಮೃದ್ಧಿಯನ್ನಾದರೂ ಸೇರಿಸಿ ಇಡುವುದು ದೇವರಾಗಿರುತ್ತೆ. ஆண்டவரிடத்தில் எல்லா சமாதானமும் இருக்கிறது. ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಕೂಡ ಇರುವುದಾಗಿದೆ. சமாதானத்தை கொடுக்கிறார். ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಡೋದಕ್ಕಾಗಿ. சமாதானம் என்று சொல்லுவது, ಸಮಾಧಾನ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ நிம்மதியை கொடுக்கிறார். ನೆಮ್ಮದಿಯನ್ನು ಕೊಡುವಂತದ್ದು, சாந்தியை கொடுக்கிறார். ಶಾಂತಿಯನ್ನು ಕೊಡುವಂತದ್ದು, இளைப்பாறுதலை கொடுக்கிறார். ವಿಶ್ರಾಂತಿಯನ್ನು ಕೊಡುವಂತದ್ದು. இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு இளைப்பாறுதல் கிடையாது. ಈ ದಿವಸ ಅನೇಕರಿಗೆ ವಿಶ್ರಾಂತಿ ಇಲ್ಲ. நிறைய பேர் இன்னைக்கு நிம்மதியற்று ஓடிக்கொண்டிருக்கிறார். ಅನೇಕರು ನೆಮ್ಮದಿ ಕಾಣದೆ ಓಡಾಟವನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. சமாதானம் இல்லாம எத்தனையோ பேர் தற்கொலை பண்ணிக் கொள்கிறார்கள். ಸಮಾಧಾನ ಕಾಣದೆ ಅನೇಕರು ಕೂಡ ತಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಷ್ಟಪಡಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ, ಆತ್ಮಹತ್ಯೆ ಮಾಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆண்டவர் சமாதான பிரபுவாய் இருக்கிறார். ದೇವರು ಸಮಾಧಾನ ಪ್ರಭುವಾಗಿದ್ದಾರೆ. இன்னைக்கு குடும்பங்களிலும் சமாதானம் இல்லை. ಈ ದಿವಸ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ಸಮಾಧಾನವಿಲ್ಲ. வேலை ஸ்தலத்தில் நமக்கு சமாதானம் இல்லை. ಕೆಲಸದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸಮಾಧಾನವಿಲ್ಲ. நம்முடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில சமாதானம் இல்லை. ವ್ಯಕ್ತಿಗತ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕೂಡ ಸಮಾಧಾನವಿಲ್ಲ. இந்த சமாதானம் என்பதுதான் ஒரு பூர்ணமான விடுதலையின் வாழ்க்கை. ಈ ಸಮಾಧಾನ ಅನ್ನತಕ್ಕಂಥದ್ದು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಪೂರ್ಣವಾದಂತಹ ಒಂದು ಬಿಡುಗಡೆ ಜೀವಿತವಾಗಿದೆ. ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் மெய்யான சமாதானம். ದೇವರು ಕೊಡತಕ್ಕಂಥ ಒಂದು ಸಮಾಧಾನವು ನಿಜವಾದಂತಹ ಸಮಾಧಾನವಾಗಿದೆ. மெய்யான சமாதானம். ನಿಜವಾದಂತಹ ಸಮಾಧಾನ. உலகம் கொடுக்கிறபடி நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை என்று சொல்லுகிறார். ಲೋಕ ಕೊಡುವ ಹಾಗೆ ನಾನು ಕೊಡುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இன்றைக்கு அதே சமாதானத்தை உங்கள் வாழ்க்கையில் தர ಈ விரும்புகிறேன். ದಿವಸ ಅದೇ ಸಮಾಧಾನವನ್ನು ನಿಮಗೆ ಕೊಡಲಿಕ್ಕೆ ಅದು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. இன்னைக்கு உலகத்தை தேடி அநேகர் ஓடுகிறார்கள். ಈ ದಿವಸ ಲೋಕವನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಅನೇಕರು ಓಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. உலகத்தை சமாதானம் கொடுக்க முடியாது. ಲೋಕವು ನಿಮಗೆ ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಡುವುದೇ ಇಲ್ಲ. எந்த பாவம் உனக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாது. ಯಾವ ಪಾಪವೂ ಕೂಡ ನಿಮಗೆ ಸಮಾಧಾನ ಕೊಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. எந்த போதை மருந்து உனக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாது. ಯಾವುದೇ ಧೂಮಪಾನ ದ್ರವ್ಯಗಳು ನಿಮಗೆ ಸಮಾಧಾನ ಕೊಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. எந்த குடியும் உனக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாது. ಯಾವುದೇ ಕುಡಿಕತನ ನಿಮಗೆ ಸಮಾಧಾನ ಕೊಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ.
ಯೇಸು ஒருவரே சமாதானத்தை கொடுக்கிறவர். ಯೇಸು ಒಬ್ಬರು ಮಾತ್ರವೇ ಸಮಾಧಾನ ಕೊಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் சமாதானத்தை தருவார். ಈ ದಿವಸ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕೂಡ ಸಮಾಧಾನ ಕೊಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. பிசாசு சமாதானத்தை எடுக்கிறவன். ಸೈತಾನ ಸಮಾಧಾನವನ್ನು ತೆಗೆದುಹಾಕುವವನಾಗಿದ್ದಾನೆ. சமாதானம் இல்லாமல் நம்மளை பண்ணி விடுகிறார். ಸಮಾಧಾನವಿಲ್ಲದೆ ನಮ್ಮನ್ನು ದೂರ ತಳ್ಳಿ ಹಾಕುವವನಾಗಿದ್ದಾನೆ. எல்லா புத்திக்கு மேலான சமாதானத்தை தருவார். ಎಲ್ಲಾ ಒಂದು ಗ್ರಹಿಕೆಯನ್ನು ಮೀರತಕ್ಕಂಥ ದೇವ ಶಾಂತಿ ಸಮಾಧಾನವನ್ನು ನಮಗೆ ಕೊಡುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ಶಿಷ್ಯர்கள் மத்தியில அவர் நடுவில் நின்று சமாதானம் சொன்னார். ಶಿಷ್ಯರ ನಡುವೆ ನಿಂತುಕೊಂಡು ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಟ್ಟರು. இன்றைக்கு சமாதானத்தை நான் உங்களை நிரப்ப விரும்புகிறேன். ಈ ದಿವಸ ಸಮಾಧಾನ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. இயேசு நமக்கு நிறைய நேரங்கள்ல உள்ளத்துல பாரம் கவலைகள் அழுத்துகிறது. ಅನೇಕ ಸಮಯಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ಹೃದಯದ ಅಂತರಾಳದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಭೇದ ನಮ್ಮನ್ನ ಹಿಂದುಕೊಂಡು ನಮ್ಮನ್ನ ಕುಗ್ಗಿಸುವುದಾಗಿದೆ. ಭಾರತೋடு வாழுகிறார். ಭಾರತದ ಜೀವನವನ್ನು ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ. குடும்ப கவலைகள், ಕುಟುಂಬದ ಸಮಸ್ಯೆಗಳು, தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற கவலைகள், ವ್ಯಕ್ತಿಗತ ಜೀವಿತದಲ್ಲಿರತಕ್ಕ ಸಮಸ್ಯೆಗಳು, கடன் பிரச்சனை என்ற கவலைகள், ನಮ್ಮಲ್ಲಿ ಆ ಸಾವೆಂಬ ಒಂದು ಕಳವಳಗಳು ನಮ್ಮಲ್ಲಿ ಕಾಡ್ತಾ ಇದೆ. இன்னைக்கு பாரத்தோடு வாழ்கிறார். ಈ ದಿವಸ ಭಾರ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. இயேசு கிறிஸ்து சொன்னார், ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳಿದಂತ ಒಂದು ಮಾತು, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, ಎಲ್ಲ ಈ ಹೊರೆ ಹೊತ್ತವರೇ, ಭಾರ ಹೊರವಂತವರೇ, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், ನೀವೆಲ್ಲರೂ ನನ್ನ ಬಳಿಗೆ ಮಾಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். ನಾನು ನಿಮಗೆ ವಿಶ್ರಾಂತಿಯನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. யாரா இருந்தாலும் பரவாயில்லை, ನೀವು ಯಾರೇ ಆಗಿರಲಿ என்கிட்ட வாங்க, ನನ್ನ ಬಳಿಗೆ ಬನ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. பணக்கார ஏழைன்னு நான் பார்க்கல, ಶ್ರೀಮಂತನ ಮತ್ತು ಬಡವನ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ನೋಡುವುದಿಲ್ಲ. என்னிடத்துல வாங்க, ನನ್ನ ಬಳಿಗೆ ಬನ್ನಿರಿ ಎಂಬುದಾಗಿ. பாவத்திலிருந்து பாரம் இருக்கிறதா? ಪಾಪದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನನಗೆ ಭಾರ ಉಂಟಾಗ್ತಾ ಇದೆಯಾ? சாப பாரம் இருக்கிறதா? ಶಾಪದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಭಾರ ಉಂಟಾಗ್ತಾ ಇದೆಯಾ? இன்னைக்கு இயேசு கிறிஸ்து பிறந்ததின் நோக்கம் சமாதானத்தை கொடுக்கும்படி. ಈ ದಿವಸ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯು ಜನ್ಮಿಸಿದಂತದ್ದು ನಮಗೆ ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಡೋದಕ್ಕಾಗಿಯೇ, அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுக்க வந்தார். ಆಗ ಸಮಾಧಾನ ನಮಗೆ ಕೊಡೋದಕ್ಕಾಗಿ ಬಂದರು. இன்றைக்கும் அந்த சமாதானத்தை தருகிறார். ಈ ದಿವಸ ನಮಗೆ ಆ ಸಮಾಧಾನ ಕೊಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಿಸುವ ಸಮಯದಲ್ಲಿ அவரை தேடி வந்த பாவியான ஸ்திரீக்கு சமாதானத்தை கொடுத்து அனுப்பினார். ಆತನನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬಂದ ಪಾಪಿಯಾದ ಸ್ತ್ರೀಗೆ ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಟ್ಟರು. இன்றைக்கு நமக்கும் அவர் தருவார். ಈ ದಿವಸ ನಮಗೂ ಕೂಡ ಕೊಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. இன்னைக்கு ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்ப போகிறார். ಈ ದಿವಸ ಇಲ್ಲಿರತಕ್ಕಂಥ ಒಬ್ಬೊಬ್ಬರು ಕೂಡ ಸಮಾಧಾನದಿಂದ ನಾವು ಹೋಗುವುದಾಗಿದ್ದೇವೆ. 12 வருடமான ஸ்திரீயை பார்த்து சொன்னாரு, நீ வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. 12 ವರ್ಷದಿಂದ ರೋಗಸ್ಥರಾಗಿರ್ತಕ್ಕ ಸ್ತ್ರೀಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನಿಮಗೆ ಸ್ವಸ್ಥತೆ ಉಂಟಾಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ, ಸಮಾಧಾನ நீ சமாதானத்தோட போ, ಸಮಾಧಾನದಿಂದ ಹೋಗಿ ಎಂಬುದಾಗಿ. இன்றைக்கு சமாதானத்தின் தேவன், சமாதானத்தின் பிரபு இன்றைக்கு உங்கள் குடும்பத்திலே, உங்களுடைய உள்ளத்திலே வாசம் பண்ண விரும்புகிறார். ಈ ದಿವಸ ಸಮಾಧಾನ ಪ್ರಭುವಾಗಿರತಕ್ಕ ದೇವರು ಸಮಾಧಾನ ಕೊಟ್ಟು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ, ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಜೀವಿಸುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடத்தில் வைத்து விடுங்க. ನಿಮ್ಮ ಕಳವಳವನ್ನು ದೇವರಿಗಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ರಿ. ದೇವರ கர்த்தர் பாரத்தை வைத்து விடு. ಆ ಕರ್ತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಭಾರವನ್ನು ನೀನು ನಿಶ್ಚಿತ ಭಾರವನ್ನು ತೆಗೆದುಹಿಡಿಯುವುದಾಗಿ, அவர் உனக்கு இளைப்பாறுதலை தருவார். ಆತನಿಗೆ ವಿಶ್ರಾಂತಿಯನ್ನು ಕೊಡ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. அவர் உன்னை விசாரிக்கிற கர்த்தர். ಆತ ನಿಮ್ಮನ್ನು ವಿಚಾರಿಸುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. உன் கவலைகளை எல்லாம் அவரிடத்தில் வைத்து விடுங்க. ಕಳವಳವನ್ನ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನೀವು ಇಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. வியாதி என்ற கவலையோடு இருக்கிறாயா? ವ್ಯಾಧಿ ಎಂಬ ಒಂದು ಕಳವಳದಿಂದ ನಿಂತಿದೆಯಾ? பிரச்சனை என்ற கவலைக்குள் வந்திருக்கிறீங்களா? ಸಮಸ್ಯೆ ಎಂಬುದಾಗಿ ಆ ಒಂದು ಬಾಧೆಯಿಂದ ನೀವು ಬಂದಿದ್ದೀರಾ? இன்றைக்கு ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு சமாதானத்தை அருள்வார். ಈ ದಿವಸ ದೇವರು ನಿಮಗೆ ಸಮಾಧಾನ ಕೊಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. கவலையை எடுத்து போடுவார். ಕಳವಳವನ್ನು ತೆಗೆದು ಹಾಕುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. பயத்தை எடுத்து போடுவார். ಭಯವನ್ನು ತೆಗೆದು ಹಾಕುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. திகிலை எடுத்து போடுவார். ದಿಗಿಲನ್ನು ತೆಗೆದು ಹಾಕತಕ್ಕಂಥ உங்களுக்கு ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. சமாதானத்தை கொண்டு பண்ணுவார். ನಿಮ್ಮಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಉಂಟು ಮಾಡುವ அவர் ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. சமாதானத்தை கொண்டு பண்ணுகிற கர்த்தர். ಆದರೂ ಸಮಾಧಾನ ಉಂಟು ಮಾಡತಕ್ಕ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. சமாதானத்தின் கர்த்தராய் இருக்கிறார். ಸಮಾಧಾನದ ಪ್ರಭುವಾಗಿದ್ದಾರೆ. அவருக்கு ஒரு பெயர் உண்டு. ಆತನಿಗೆ ಒಂದು ಹೆಸರುಂಟು, யெகோவா ஷாலோம். ಯೆಹೋವಾ ಶಾಲೋಮ್ ಎಂಬುದಾಗಿ. யெகோவா ஷாலோம் என்றால் ಯೆಹೋವಾ ಶಾಲೋಮ್ ಎಂಬುದಾಗಿ சமாதானத்தை கொடுக்கிறவர், ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಡುವಂತವನು ಎಂಬುದಾಗಿ. தேவ சமாதானத்தை நமக்கு தர வல்லமை உடையவராய் இருக்கிறார். ದೇವರ ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಡೋದಕ್ಕೆ ಆತ ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. அவருடைய சமாதானத்தை கொடுக்க வந்தார். ಆತ ಸಮಾಧಾನ ಕೊಡೋದಕ್ಕಾಗಿ ಬಂದರು. இயேசு பிறந்தது நிமித்தம் சமாதானம் உண்டானது. ಯೇಸು ಸ್ವಾಮಿಯು ಜನ್ಮಿಸಿದರೆ ಸಮಾಧಾನ ಕೂಡ ಉಂಟಾಯಿತು. உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும், ಆಕಾಶದಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ, பூமியிலே சமாதானம். ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಮನುಷ್ಯರಿಗೆ ಸಮಾಧಾನ ಎಂಬುದಾಗಿ. இன்றைக்கும் தேசத்திலே சமாதானம் இல்லை. ಈ ದಿವಸದ ದೇಶದಲ್ಲಿ ಸಮಾಧಾನವಿಲ್ಲ. எங்கும் கலவரங்கள், ಎಲ್ಲಿ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಕಳವರಗಳು ಉಂಟಾಗ್ತಾ ಇದೆ. சண்டைகள், ಎಲ್ಲಿ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಯುದ್ಧಗಳ ಕಾದಾಟಗಳು, எங்கும் யுத்தங்கள், ಯುದ್ಧಗಳು ಕಾಣ್ತಾ ಇದ್ದಾವೆ. எங்கும் அக்கிரம
அக்கிரமங்கள் அநியாயங்கள் ಅಕ್ರಮಗಳು ಅನ್ಯಾಯಗಳು ಕಾಣಿಸ್ಕೊಳ್ತಾ ಇದೆ. ஆனால் ஆண்டவர் இந்த சமாதானத்தை அனுப்பும்படி தான் வந்தார். ಆದ್ರೆ ದೇವರು ನಮಗಾಗಿ ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಡೋದಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಮಗಾಗಿ ಕಳಿಸಿಕೊಟ್ಟರು. அல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உங்க இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಕಳವಳಗೊಳ್ಳದರೆ ಎಂಬುದಾಗಿ என் சமாதானத்தையே நான் கொடுக்கிறேன். ನನ್ನ ಸಮಾಧಾನವನ್ನೇ ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ அவர் ಎಂಬುದಾಗಿ. கொடுக்கிற சமாதானம் பூர்ண சமாதானம். ಆತನು ಕೊಡತಕ್ಕ ಸಮಾಧಾನ ಪೂರ್ಣ அவர் ಸಮಾಧಾನವಾಗಿದೆ. கொடுக்கிற சமாதானம் நித்திய சமாதானம். ಆತನು ಕೊಡತಕ್ಕ ಸಮಾಧಾನದಲ್ಲಿ ನಿತ್ಯವಾದ ಸಮಾಧಾನ ಇದೆ. எப்போதுமே நமக்கு அந்த சமாதானத்தை தருவார். ಎಂದೆಂದಿಗೂ ಕೂಡ ಶಾಶ್ವತವಾಗಿ ಉಳಿಯತಕ್ಕ ಸಮಾಧಾನ ನಿಮಗೆ இந்த ಕೊಡುತ್ತದೆ. இயேசு இடத்துல நீங்க வரும்போது அந்த சமாதானத்தை பெறுவீர்கள். ಈ ಯೇಸುವಿನ ಬಳಿಗೆ ಬರಬೇಕಾದ್ರೆ ನಿಮಗೆ ಸಮಾಧಾನ ಉಂಟಾಗುತ್ತಾಗಿದೆ. கடைசியாக ಕಡೆಯದಾಗಿ சந்தோஷத்தை குறித்து பேசுகிறார். ಸಂತೋಷದ ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் இயேசுவுடைய பிறப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ಲೂಕನ ಸುವಾರ್ತೆ 7ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಜನದ ಬಗ್ಗೆ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. எல்லா ஜனங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி அறிவிக்க ಎಲ್ಲಾ ಜನರಿಗೂ ಕೂಡ ಮಹಾ ಸಂತೋಷವನ್ನು ಉಂಟು ಮಾಡತಕ್ಕಂತ ಶುಭ ಸಮಾಚಾರವನ್ನ ಅಲ್ಲಿ ಪ್ರಕಟ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இன்றைக்கு கர்த்தராகிய கிறிஸ்துவின் ரட்சகர் தாவீது என்னும் ஊரில் பிறந்திருக்கிறார். ಈ ದಿವಸವೂ ಕೂಡ ಕ್ರಿಸ್ತ ನಿಮ್ಮ ಮೆಸ್ಸಿ ನಿಮಗಾಗಿ ತಾವಿದ ಊರಲ್ಲಿ ಜನಿಸಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ இயேசு கிறிஸ்துவின் செய்தி நியூஸ் வந்து ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಸಮಾಚಾರವು the good news வந்து ಆ ಶುಭ ಸಮಾಚಾರ ಪ್ರಕಟ அது சந்தோஷத்தின் செய்தியாய் இருக்கிறது. ಅದು ಸಂತೋಷವನ್ನ ನೀಡತಕ್ಕಂತ ಒಂದು ಅದು ಶುಭ ವರ್ತಮಾನವಾಗಿದೆ. அது ஒரு நற்செய்தியாய் இருக்கிறது. ಅದು ಶುಭ ವಾರ್ತೆಯಾಗಿದೆ. அது ஆண்டவர் இயேசுவை பற்றிய செய்தி எப்போதுமே நல்ல செய்திதான். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕುರಿತಾದಂತ ಒಂದು ಸಂದೇಶವು ಯಾವಾಗಲೂ ಕೂಡ ಅದು ಶುಭವಾದಂತಹ ಸಂದೇಶವಾಗಿದೆ. இயேசுவை பற்றிய செய்தி உங்களுக்கு நல்ல செய்தி. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕುರಿತಾದಂತ ಒಂದು ಸಂದೇಶ ನಮಗೆ ಯಾವಾಗಲೂ ಕೂಡ ಒಂದು ಶುಭವನ್ನ ಸಂತೋಷ ಕೊಡ್ತಕ್ಕಂಥ ಸಮಾಚಾರವಾಗಿದೆ. ஆத்மாவை சந்தோஷப்படுத்துகிறது. ನಿನ್ನ ಆತ್ಮವನ್ನ ಸಂತೋಷ ಪಡಿಸತಕ್ಕಂಥದ್ದು. ஆண்டவர் சந்தோஷத்தை நமக்கு தருகிறார். ದೇವರು ನಮಗೆ ಸಂತೋಷವನ್ನು ನೀಡುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. கிறிஸ்துமஸ் பாட்டுல சந்தோஷ பேரொழின்னு ஒரு பாட்டு இருக்கு. ಕ್ರಿಸ್ಮಸ್ ಹಾಡಲ್ಲಿ ಸಂತೋಷದ ಒಂದು ಶುಭ ಸಮಾಚಾರ ಎಂಬುದಾಗಿ ஆண்டவர் சந்தோஷ பேரொழியா இருக்கு. ದೇವರು ಸಂತೋಷಕರವಾದಂತ ಒಂದು ಆತನು ದೂತನಾಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ. நான் பீகாருக்கு போயிருந்த பொழுது ನಾನು ಬಿಹಾರ್ಗೆ ಹೋಗದಂತ ಸಮಯದಲ್ಲಿ மற்றவங்கிட்ட கூட சிரிப்பே பார்க்க முடியாது. ಯಾರ ಮುಖದಲ್ಲೂ ಕೂಡ ನಾನು ನಗುವನ್ನ ಕಾಣ್ತಾ ಇದ್ದಿಲ್ಲ. நான் வந்து சிரிப்பேன். ನಾನು ಹೆಚ್ಚಾಗಿ ನಗುವಂತವನು டீ ಎಂಬುದಾಗಿ. கடைக்கு போகும்போது சிரிப்பேன். ಟೀ ಅಂಗಡಿಗೆ ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೆ ನಗ್ತೇನೆ. அவங்க அப்படியே ஒரு மாதிரி முறைச்சு பார்ப்பானுங்க என்ன. ಅವ್ರನ್ನ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ನನ್ನನ್ನ ಅವರು ತುಂಬಾ ತೀಕ್ಷ್ಣವಾಗಿ ನೋಡುತ್ತಾಗಿರ್ತಾರೆ. எதுக்கு நான் முறைச்சு பார்க்கிறேன். ಯಾಕೆ ನನ್ನನ್ನು ತೀಕ್ಷ್ಣವಾಗಿ ನೋಡ್ತಿ ಎಂಬುದಾಗಿ. இயேசு உள்ளத்துல இருந்தா நமக்கு சந்தோஷம். ಯೇಸು ನಮ್ಮಲ್ಲಿರುವುದಾದ್ರೆ ಸಂತೋಷ. சிலர்லாம் நம்ம பார்த்து நான் ரொம்ப டென்ஷன் பார்ட்டி இருப்பேன். ಅನೇಕರು ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಟೆನ್ಷನ್ ಪಾರ್ಟಿ ಎಂಬುದು ಅನ್ಕೊಳ್ತಾ ಇರ್ತಾರೆ. அப்ப பார்த்தா இருப்பான். ಯಾವಾಗಲೂ ಕೂಡ ಊರಂತ ಇರುವಂತರಾಗಿರ್ತಾರೆ. ரட்சிக்கப்படல. ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಿಲ್ಲ. அல்லேலூயா ஹல்லேலூயா அல்லேலூயா ஹல்லேலூயா அல்லேலூயா. ஹல்லேலூயா. ரட்சிப்பின் சந்தோஷத்தை நமக்கு தருகிறார். ರಕ್ಷಣೆಯ ಸಂತೋಷವನ್ನ ದೇವರು ನಮಗೆ ಕೊಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. நம்முடைய உள்ளத்துல இயேசு வந்துட்டா போதும். ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಆತನು ಬರುವುದಾದ್ರೆ ಮಾತ್ರ ಸಾಕು. நம்முடைய உள்ளத்துல இயேசு பிறந்தால் போதும். ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಆತನು ಜನಿಸಿದ್ರೆ ಸಾಕು. சமாதானம் பிறக்கும். ಸಮಾಧಾನ ಉಂಟಾಗುವಂತಾಗಿದೆ. சந்தோஷம் பிறக்கும். ಸಂತೋಷ ಉಂಟಾಗುವಂತಾಗಿದೆ. ஆண்டவருடைய அன்பு பிறக்கும். ದೇವರ ಪ್ರೀತಿಯು ಕೂಡ ನಮ್ಮಲ್ಲಿ ಹುಟ್ಟುವಂತಾಗಿದೆ. இந்த இயேசு கிறிஸ்துவுடைய செய்தி சந்தோஷத்தை கொடுக்கிறது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಸಂದೇಶ ನಮಗೆ ಸಂತೋಷವನ್ನ ಕೊಡುವಂತಾಗಿದೆ. பல வருடங்களுக்கு முன்பதாக சீஃப் மினிஸ்டராய் இருந்த அண்ணாதுரை அவர்கள் ಅನೇಕ ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಮುಖ್ಯಮಂತ್ರಿ ಆಗಿರತಕ್ಕಂಥ ಅಣ್ಣಾದುರೈಯವರು ஏழைகளின் சிரிப்பிலே இறைவன் இருக்கிறார் என்று சொல்றார். ಬಡವರ ನಗುವಿನಲ್ಲಿ ದೇವರಿದ್ದಾನೆಂಬುದಾಗಿ ಆತನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡನು. இன்னைக்கு ஏழைகளுடைய சிரிப்பே இல்லை. ಈ ದಿವಸದಲ್ಲಿ ಬಡವರಲ್ಲಿ ನಗು ಮುಖ ಕಾಣಿಸ್ಕೊಳ್ತಾ ಇಲ್ಲ. கண்ணீரோடு வாழ்கிறார்கள். ಕಣ್ಣೀರ ಜೀವಿತವನ್ನು ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னார், ಆದ್ರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳಿದಂತ ಒಂದು ಮಾತು, உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். ನಿಮ್ಮ ದುಃಖವು ಹೋಗಿ ಸಂತೋಷ ನಿಮಗೆ ಉಂಟಾಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. வியாதி கொண்டு வருகிற துக்கங்கள் எல்லாம் சந்தோஷத்தை கொடுக்க போகிறது. ವ್ಯಾಧಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರತಕ್ಕಂತ ಎಲ್ಲ ದುಃಖವು ಕೊಂಡು ನಮ್ಮನ್ನ ಸಂತೋಷಕರವಾಗಿ ಬದಲಾಯಿಸುವುದಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ. இந்த இருள் கொண்டு வருகிற துக்கத்தை எல்லாம் ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுக்கிறார். ಇರುಳು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರತಕ್ಕ ದುಃಖವನ್ನು ತೆಗೆದು ಹಾಕಿ ಬೆಳಕು ಕೊಡತಕ್ಕಂಥ ಸಂತೋಷವನ್ನ ದೇವರು ಕೊಡುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. பிசாசு கொண்டு வருகிற எல்லா துக்கத்தையும் இன்றைக்கு ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுவார். ಸೈತಾನ ಕೊಡ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲಾ ದುಃಖವನ್ನು ತೆಗೆದು ಹಾಕಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಸಂತೋಷವನ್ನು ಕೊಡುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. உங்க இருதயத்துக்குள்ள இயேசு வாசம் பண்ண விரும்புகிறார். ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ದೇವರು ವಾಸ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. பிரபலமான தேவ மனிதர் தன்னுடைய பிரசங்கத்திலே சொன்னார். ಒಬ್ಬ ಪ್ರಸಿದ್ಧವಾದಂತ ದೇವ ಮನುಷ್ಯನು ತನ್ನ ಪ್ರಸಂಗದಲ್ಲಿ ಈ ಮಾತನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದರು. பெரிய தேவன் சின்ன இருதயத்துக்குள்ள வாசம் பண்ணுகிறார்.
ದೊಡ್ಡ ದೇವರು ಚಿಕ್ಕ ಹೃದಯದಲ್ಲಿ ಅದನ್ನು ವಾಸ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. பெரிய தேவன் ஆகிய இயேசு கிறிஸ்து ದೊಡ್ಡ ದೇವರಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು நம்முடைய சின்ன இருதயத்துக்குள் வாசம் பண்ணும் போது ನಮ್ಮ ಚಿಕ್ಕ ಹೃದಯದಲ್ಲಿ ಅದನ್ನು ವಾಸ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ சந்தோஷம் வருகிறது, ಸಂತೋಷವು ಬರುವುದಾಗಿದೆ, துக்கங்கள் எல்லாம் மாறி போகிறது, ದುಃಖಗಳೆಲ್ಲವೂ ಕೂಡ ಬದಲಾಗುವುದಾಗಿದೆ, கவலைகள் எல்லாம் மாறி போகிறது. ಕಳವಳವು ತೆಗೆದುಹಾಕಲ್ಪಡುವುದಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ. அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 8ನೇ ಅಧ್ಯಾಯ ವಚನ 8ರಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ. சமாரியா பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாச்சு. ಸಮಾರ್ಯ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಅತಿ ದೊಡ್ಡ ಸಂತೋಷ ಉಂಟಾಯಿತು ಎಂಬುದಾಗಿ. காரணம் குட் நியூஸ் ஆஃப் ஜீசஸ். ಕಾರಣ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕುರಿತಾದಂತಹ ಒಂದು ಸಂದೇಶವು. இயேசு கிறிஸ்துவுடைய குட் நியூஸ் எங்க preach பண்ணதோ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಶುಭ ವರ್ತಮಾನವು ಎಲ್ಲಿ ಪ್ರಕಟವಾಗ್ತಾ ಇದೆಯೋ அங்க சந்தோஷம் தான் இருக்கும். ಅಲ್ಲಿ ಸಂತೋಷವೇನುವುದಾಗಿದೆ. ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுப்பார். ರಕ್ಷಣೆ ಎಂಬ ಸಂತೋಷವನ್ನ ದೇವರಿಗೆ ಕೊಡುತ್ತೇವೆ. ஆவியானவர் கொடுக்கிற சந்தோஷத்தை கொடுப்பார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಮಗೆ ಸಂತೋಷ ಕೊಡುತ್ತೇವೆ. ஆவியிலே நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பார். ಆತ್ಮದಲ್ಲಿ ಸಂತೋಷ ಕೊಡುವಂತವರು. பரலோக மகிமையின் சந்தோஷத்தை நமக்கு ಆ தருவார். ಪರಲೋಕದ ಮಹಿಮೆಯ ಸಂತೋಷವನ್ನ ನಮಗೆ ಕೊಡುವಂತವರು. கர்த்தருடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, ಆ ದೇವರ ರಾಜ್ಯವು ತಿನ್ನುವುದು ಮತ್ತು ಕುಡಿಯುವುದಲ್ಲ, நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகுகிற சந்தோஷம். ನೀತಿಯು ಸಮಾಧಾನವು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ಮೂಲಕವಾಗಿ ಉಂಟಾಗತಕ್ಕ ಸಂತೋಷ ಎಂಬುದಾಗಿ. இன்றைக்கு ஆண்டவரை இருதயத்திலே வாசம் பண்ண விரும்புகிறார். ಈ ದಿವಸ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ದೇವರು ವಾಸ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುವಂತ ದೇವರಾಗಿ அன்பை கொடுக்க விரும்புகிறார். ಪ್ರೀತಿಯನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕೆ ಆದರೂ ಇಷ್ಟಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಯೇಸು ನಮ್ಮ ಹೃದಯத்துக்குள் வரும்பொழுது ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಮ್ಮ ಹೃದಯದೊಳಗೆ ಬರಬೇಕಾದ್ರೆ அன்பு ஊற்றப்படுகிறது. ಪ್ರೀತಿಯು ನಮ್ಮಲ್ಲಿ ಅದು ಸುರಿಸಲ್ಪಡುತ್ತಾಗಿದೆ. ಯೇಸು ನಮ್ಮ ಹೃದಯத்துக்குள் வரும்பொழுது ದೇವರು ನಮ್ಮಲ್ಲಿ ಬರಬೇಕಾದ್ರೆ அவர் நமக்குள்ள வாசம் பண்ணும்போது சமாதானம் பிறக்கிறது. ಅದು ನಮ್ಮಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ಸಮಾಧಾನ ಹುಟ್ಟುವಂತಾಗಿದೆ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ನಮ್ಮ ಹೃದಯத்துக்குள் வரும்பொழுது, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಬರುವುದಾದ್ರೆ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ನಮ್ಮ ಹೃದಯத்துக்குள் வரும்பொழுது ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಬರಬೇಕಾದ್ರೆ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்கள் எல்லாம் மாறுகிறது. ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ದುಃಖಗಳು ಬದಲಾಗುವಂತಾಗಿದೆ. துக்கத்தை எல்லாம் அவர் சந்தோஷமாய் மாற்றுகிறார். ದುಃಖವನ್ನ ಸಂತೋಷಕರವಾಗಿ ಬದಲಾಯಿಸುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. அந்த சமாரியா பட்டணத்திலே சந்தோஷம் உண்டார். ಆ ಸಮಾರ್ಯ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಸಂತೋಷ ಉಂಟಾಗ್ತಾ ಇದೆ. ಅಲ್ಲಿ இருக்கிற பிசாசுகள் எல்லாம் ஓடியது. ಅಲ್ಲಿರ್ತಕ್ಕ ಸೈತಾನದ ಕಾರ್ಯಗಳು ಕೂಡ ಓಡಿ ಹೋಗುವಂತಾಗಿದೆ. அங்க இருக்கிற வியாதிகள் எல்லாம் சுகமடைந்தது. ಅಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ವ್ಯಾಧಿಗಳು ಕೂಡ ಸುಖವಾಗಿ ಬದಲಾಗ್ತಾ ಇದೆ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿನ வல்லமை வெளிப்பட்ட பொழுது, ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಒಂದು ಬಲವು ಪ್ರಕಟವಾದಂತಹ ಸಮಯದಲ್ಲಿ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿನ வார்த்தைகள் வெளிப்பட்ட பொழுது, ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ವಾಕ್ಯಗಳು ಪ್ರಕಟವಾದಂತಹ ಸಮಯದಲ್ಲಿ, நற்செய்தி வெளிப்பட்ட போது ಶುಭ ವರ್ತಮಾನವು ಪ್ರಕಟವಾದಂತಹ சந்தோஷம் உண்டானது. ಸಂತೋಷ ಉಂಟಾಗ್ತಾ ಇದೆ. ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு அன்பு கொடுக்க வந்தார், சமாதானத்தை கொடுக்க வந்தார். ದೇವರು ಈ ಸಮಯದಲ್ಲಿ ನಮಗಾಗಿ ಸಂತೋಷವನ್ನ ತನ್ನ ಪ್ರೀತಿಯನ್ನು ಕೊಡೋದಕ್ಕಾಗಿ ಬಂದರು. அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்க ಸಮಾಧಾನವನ್ನು ಕೂಡ ಸಂತೋಷವನ್ನು ಕೂಡ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ஒரே ಬಂದರು. ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ಒಂದೇ ಒಂದು ವಿಷಯವನ್ನು ಹೇಳಿ ನಾನು ಮುಗಿಸ್ತೇನೆ. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் ஜீவனை கொடுக்க வந்தார். ಎಲ್ಲದಕ್ಕಿಂತಲೂ ಕೂಡ ಮೇಲಾಗಿ ದೇವರು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಮಗಾಗಿ ಜೀವವನ್ನು ಕೊಡೋದಕ್ಕಾಗಿ ಬಂದರು. யோவான் 1:4 சொல்லுகிறது, ಯೋಹಾನ 1ನೇ ಅಧ್ಯಾಯ ವಚನ 4 ಹೇಳ್ತಾ ಇದೆ, அவர் ஜீவனையே கொடுக்க வந்தார். ಆತನ ತನ್ನ ಜೀವವನ್ನೇ ಕೊಡೋದಕ್ಕಾಗಿ அவருக்குள் ஜீவன் இருந்தது. ಆತನಲ್ಲಿ ಜೀವವಿತ್ತು. அந்த ஜீவன் மனுஷருக்குள் ஒளியாய் வந்தது. ಆ ಜೀವ ಮನುಷ್ಯರಲ್ಲಿ ಬೆಳಕಾಗಿ ಬಂದಿದೆ ಎಂಬುದಾಗಿ இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில வெளிச்சமாக இருக்கிறார். ಆತನ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಆತನ ಬೆಳಕಾಗಿದ್ದಾನೆ. ஆண்டவர் ஜீவனை கொடுக்க வந்தார். ದೇವರು ನಮಗಾಗಿ ಬೆಳಕನ್ನು ಕೊಡೋದಕ್ಕಾಗಿ ಬಂದರು. சாதாரண ஜீவன் அல்ல, ಸಾಧಾರಣವಾದ ಜೀವಿತವಲ್ಲ. யோவான் 3ஆம் அதிகாரத்திலே 16-17 சொல்லுகிறார், ಯೋಹಾನ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 16 ಮತ್ತು 17 ಹೇಳ್ತಾ ಇದೆ, அவர் எதற்காக அன்பு செலுத்தினார் என்றார், ಯಾತಕ್ಕಾಗಿ ಆತ ನಮಗೆ ಪ್ರೀತಿ ಪ್ರಕಟ ಮಾಡಿದ್ರೆ ಎಂಬುದನ್ನು ಹೇಳ್ತಾರೆ. நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு, ನಿತ್ಯ ಜೀವಿತವನ್ನು ಕೊಡೋದಕ್ಕಾಗಿ, ஆக்கினி தீர்ப்பு அடையாதபடிக்கு, ಆ ಒಂದು ಅಗ್ನಿಯ ಒಂದು ತೀರ್ಪು ನಮಗೆ ಉಂಟಾಗಬಾರದು ಎಂಬುದಾಗಿ உங்கள் வாழ்க்கையில் அந்த நித்திய வாழ்வை கொடுப்பார். ಇಂದು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅಥವಾ ನಿತ್ಯ ಜೀವನ ಕೊಡೋದಕ್ಕಾಗಿ ஒரு ಇಷ್ಟಪಡುವ மனிதனுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு வந்துட்டால் நித்தியத்துக்கு போய்விடலாம். ಮನುಷ್ಯನ ಜೀವಿತದಲ್ಲಿ ರಕ್ಷಣೆ ಉಂಟಾಗುವ ಸಮಯದಲ್ಲಿ ನಿತ್ಯತ್ವಕ್ಕೆ ಅದು ಪ್ರವೇಶ ಮಾಡ್ತಾರೆ. நித்திய ஜீவனின் வாழ்க்கை கொடுக்கத்தான் அவர் அன்பு செலுத்த வந்தார். ನಿತ್ಯ ಜೀವಿತವನ್ನ ಕೊಡೋದಕ್ಕಾಗಿ ಅದನ್ನು ಬಂದ ಲೋಕಕ್ಕೆ. இன்றைக்கு இயேசுவை இருதயத்திலே ஏற்றுக்கொள்ளுங்கள்.
ಈ ದಿವಸದಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಹೃದಯದಿಂದ ಸ್ವೀಕಾರ ಮಾಡಿಕೊಳ್ಳ್ರಿ. உங்க உள்ளத்துல அவர் பிறக்கும்படி விரும்புங்க. ನಿಮ್ಮ ಆಂತರ್ಯದಲ್ಲಿ ಆತನು ಹುಟ್ಟುವುದಕ್ಕಾಗಿ ಅವಕಾಶ ಮಾಡಿಕೊಡ್ರಿ. உங்க குடும்பத்திலே அவர் பிறக்கும்படி விரும்புங்க. ನಿಮ್ಮ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ಆತನು ಜನಿಸುವುದಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ರಿ. உங்களுடைய ஊழியத்திலே ஆண்டவர் பிறக்கும்படி விரும்புங்க. ನಿಮ್ಮ ಸೇವೆಗಳಲ್ಲಿ ಆತನು ಹುಟ್ಟುವುದಕ್ಕಾಗಿ ನೀವು ಇಷ್ಟಪಡ್ರಿ. வாசப்படியில் இருந்து கதவை தட்டுகிறேன். இதோ ಬಾಗಿಲ ಬಳಿ ನಿಂತುಕೊಂಡು ನಾನು ತಟ್ಟುತ್ತಾ ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ. ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் ಒಬ್ಬ ನನ್ನ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿ ಬಾಗಿಲು ತೆರೆಯಬೇಕಾದ್ರೆ அவன் வீட்டிலே நான் போஜனம் பண்ணுவேன். ಅವನ ಮಾಡಿ ನಾನು ಭೋಜನ ಮಾಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. ஆண்டவருடைய சத்தத்துக்கு யார் கீழ்ப்படிச்சு ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ கதவை நீங்க திறக்கிறீங்களா? ದೇವರ ಶಬ್ದಕ್ಕೆ ಕಿವಿಗೊಟ್ಟು ನಿಮ್ಮ ಹೃದಯ ಒಂದು ಕದವನ್ನ ತೆರೆಯುತ್ತಾ ಇದ್ದೀರೋ? வெளியிலிருந்து தட்டிட்டு இருக்கிறார் ஆண்டவர். ಹೊರಗಡೆ ಆತನು ತಟ್ತಾ ಇದ್ದಾನೆ. வெளியிலிருந்து தட்டிட்டு இருக்கிறார். ಹೊರಗಿನಿಂದ ಆತನು ತಟ್ತಾ ಇದ್ದಾನೆ. உங்க இருதய கதவை நீங்க இன்றைக்கு திறவுங்கள். ಹೃದಯದ ಒಂದು ಕದವನ್ನ ಈ ದಿವಸ ನೀವು ತೆರೆಯಿರಿ. இருதயத்தில் அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. ಹೃದಯದಲ್ಲಿ ಆತನನ್ನ ನೀವು ಸ್ವೀಕಾರ ಮಾಡಿಕೊಳ್ಳ್ರಿ. இருதயத்தில் அவர் வாசம் பண்ணும்படி இடம் கொடுங்க. ಹೃದಯದಲ್ಲಿ ಆತನ ವಾಸ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಅವಕಾಶ ಮಾಡಿಕೊಡ್ರಿ. அன்பான தேவன் உங்களுக்குள்ளே இருப்பார். ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ದೇವರು ನಿಮ್ಮಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡ್ತಾರೆ. ரட்சிப்பின் தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார். ರಕ್ಷಣೆಯ ದೇವರು ನಿಮ್ಮಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡ್ತಾರೆ. சமாதானத்தின் தேவன் உங்களுக்குள் வாசம் பண்ணுவார். ಸಮಾಧಾನ ದೇವರು ನಿಮ್ಮಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡ್ತಾರೆ. சந்தோஷத்தின் தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார். ಸಂತೋಷ ನೀಡುವ ದೇವರು ನಿಮ್ಮಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡ್ತಾರೆ. நித்திய ஜீவனை கொடுக்கிற தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார். ನಿತ್ಯ ಜೀವನ ಕೊಡತಕ್ಕ ದೇವರು ನಿಮ್ಮಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡ್ತಾರೆ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ನಿಮ್ಮಲ್ಲಿ ಎಷ್ಟು ಮಂದಿ ಅದನ್ನು ನಂಬ್ತೀರಾ? எத்தனை பேர் இதை நம்புறீங்க? ನಿಮ್ಮಲ್ಲಿ ಎಷ್ಟು ಮಂದಿ ಅದನ್ನು ನಂಬ್ತೀರಾ? உனக்காக அவர் பிறந்தார். ನಿಮಗಾಗಿ ಅದನ್ನು நன்மை செய்யும்படி பிறந்தார். ನಿಮಗೆ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ಹುಟ್ಟಿದನು. உன் இருள் நீங்குவதற்காக அவர் பிறந்தார். ನಿಮ್ಮೆಲ್ಲತಕ್ಕದ ಕತ್ತಲೆ ನೀಗಿಸಲ್ಪಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹುಟ್ಟಿದರು. இன்றைக்கும் அவர் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். ಇಂದು ಕೂಡ ಅದರ ಜೀವನ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. மனிதனாக இந்த உலகத்துக்கு வந்தார். ಮನುಷ್ಯನಾಗಿ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದರು. 33 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். 33 ವರ್ಷ ಕಾಲ ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಿಸಿದರು. அதன் பிறகு ಅದನಂತರ மரித்தார். ಅದು ಸತ್ತನು. நமக்காக மரித்தார். ನಮಗಾಗಿ ಅದನ್ನು ಸತ್ತನು. நமக்காக மரித்தார். ನಮಗಾಗಿ ಅದನ್ನು ಸತ್ತನು. நமக்காக ஜீவனோடு எழுந்து வந்தார். ನಮಗಾಗಿ ಅದನ್ನು ಜೀವಂತನಾಗಿ ಎದ್ದು ಬಂದನು. நமக்காக ஜீவனோடு எழுந்து வந்தார். ನಮಗಾಗಿ ಜೀವದಿಂದ ಅದನ್ನು ಎದ್ದು ಬಂದನು. உனக்காக அவர் ஜீவனோடு எழுந்து வந்தார். ನಿಮಗಾಗಿ ಅದು ಜೀವದಿಂದ ಎದ್ದು ಬಂದ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. உனக்காக அவர் மறுபடியும் திரும்பி வரப்போகிறார். ನಿನಗಾಗಿ ಮತ್ತೆ ಆತನು ತಿರುಗಿ ಬರಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. ಯೇಸು சீக்கிரமாக வரப்போகிறார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅತಿ ಬೇಗನೆ ಬರಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. Jesus is coming very soon. ಆತನು ಬೇಗನೆ ಬರಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. ஆண்டவர் நிச்சயமாக சீக்கிரமாக வரப்போகிறார். ದೇವರು ನಿಶ್ಚಯವಾಗಿ ಬೇಗನೆ ಬರಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. மனுஷ குமாரனாய் வந்த இயேசு கிறிஸ்து ಮನುಷ್ಯ ಕುಮಾರನಾಗಿ ಬಂದಂತ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯು அவர் ராஜாவாக வரப்போகிறார். ಅದರ ರಾಜನಾಗಿ ಬರಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. அவர் ராஜாவாக வரப்போகிறார். ರಾಜನಾಗಿ ಬರಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. நாமே கடைசி காலத்தில் ஆயத்தப்படுத்துவோம். ಹಾಗಾಗಿ ನಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಒಂದು ಕಡೆ ಕಾಲವನ್ನು ನಾವು ಸಿದ್ಧಪಡಿಸಿಕೊಳ್ಳೋಣ. நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ಅನೇಕರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. எத்தனையோ வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. ಎಷ್ಟೋ ವರ್ಷಗಳ ಈ ಒಂದು ಮಾತನ್ನು ಹೇಳ್ತಾನೆ ಇದ್ದಾರಲ್ಲ. இனியும் காலம் செல்லாது. ಇನ್ನು ಕಾಲವು ನಮಗಾಗಿಲ್ಲ. இனியும் காலம் செல்லாது. ನಮಗಾಗಿ ಕಾಲ ಮತ್ತೆ ಇನ್ನೊಂದು ಕೂಡ ಇರಲ್ಲ. எப்ப வேணாலும் அவர் வருவார். ಅದನ್ನು ಯಾವಾಗ ಬೇಕಾದ್ರೂ ಕೂಡ ಅದನ್ನು ಬರಬಹುದು. எந்த நேரத்திலும் அவர் வருவார். ಯಾವ ಸಮಯದಲ್ಲಿ ಬೇಕಾದ್ರೂ ಕೂಡ ಅದನ್ನು ಬರಬಹುದು. இடத்திலும் அவர் வருவார். ಯಾವ ಕ್ಷಣದಲ್ಲಿ ಕೂಡ ಅದನ್ನು ಬೇಕಾದ್ರೂ ಬರಬಹುದು. கிறிஸ்துமஸ் செய்தியை கேட்டுட்டு இருக்கலாம் நீங்க. ಕ್ರಿಸ್ಮಸ್ ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳಿಸಿಕೊಳ್ತಾ ಇರಬಹುದು. இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬೇಗನೆ ಬರಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. எல்லாம் எழுந்திருப்போமா? ಎಲ್ಲರೂ ಕೂಡ ನಿಂತುಕೊಳ್ಳವೆ. நமக்காக ஜீவனுக்கு அன்பான இந்த தேவன் சொல்ல முடியாத இந்த ஈவு நமக்காக கொடுக்கப்பட்டார். ವರ್ಣಿಸಲು ಶಕ್ಯವಾದಂತ ದೇವರ ಬರವಾಗಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟರು. ಎಲ್ಲ ಆಂಡವರಿடத்தில் ಒಪ್ಪடைப்பீங்களா? ಎಲ್ಲರೂ ನಿಮ್ಮ ನೀವೇ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತೀರಾ? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா. சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா. சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, தங்கத்தால்
வைரத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆசியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. என்னையே இயேசுவே, என்னையே இயேசுவே, என்னையே இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு அருமையான மகள் மேல கர்த்தருடைய வெளிச்சம் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಒಬ್ಬ ಸಹೋದರಿಯ ಮೇಲೆ ವಿಶೇಷವಾದ ಬೆಳಕು ಇಳಿದು ಬರ್ತಾ ಇದೆ. குடும்பங்களில் இருளின் போராட்டங்களோடு வாழுகிறாய். ಕುಟುಂಬದಲ್ಲಿ இருಳಿನ ಒಂದು ಸಂಕಷ್ಟದಲ್ಲಿ ಸಿಲುಕಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. இன்றைக்கு கர்த்தருடைய கரம் மேல் அமர்ந்து கொண்டிருக்கிறது. ಈ ದಿವಸ ದೇವರ ಹಸ್ತವು ನಿನ್ನ ಮೇಲೆ ಇಳಿತಾ ಇದೆ. இன்றைக்கு கர்த்தருடைய கிருபை இறங்கி கொண்டிருக்கிறது. ದೇವರ ಕೃಪೆಯು ನಿನ್ನನ್ನು ಆವರಿಸುತ್ತಾ ಇದೆ. இன்றைக்கு ஒரு வெளிச்சம் கடந்து வருகிறது. ಈ ದಿವಸ ಒಂದು ಬೆಳಕು ನಿನ್ನಲ್ಲಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ತಾ ಇದೆ. கர்ப்ப பகுதியில் தேவ வல்லமை இறங்குகிறது. ನಿನ್ನ ಬಲಭಾಗದಲ್ಲಿ ದೇವರ ಬಲ ಪ್ರಭಾವವು ಇಳಿತಾ ಇದೆ. கர்ப்ப பகுதியில் தேவனுடைய வல்லமை கடந்து வருகிறது. ಗರ್ಭ ಭಾಗದಲ್ಲಿ ದೇವರ ಬಲ ಪ್ರಭಾವ ಇಳಿದು ಬರ್ತದೆ. கர்ப்பங்கள் இப்பொழுது திறக்கப்படுவதாக. ಬಂಧಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಗರ್ಭವು ಈಗಲೇ ತೆರೆಯಲ್ಪಡಲಿ. ஹல்லேலூயா, ஹalleluya, ஹல்லேலூயா, ஹalleluya, ஹல்லேலூயா, ஹalleluya. அநேகரை இன்றைக்கு தொட விரும்புகிறார். ಅನೇಕರನ್ನ ದೇವರು ಮುಟ್ಟಲು ಸಿದ್ಧನಾಗಿದ್ದಾನೆ. மந்திர சக்தியோடு போராடுகிற ஒரு குடும்பம் உண்டு. ಒಂದು ಕುಟುಂಬ ದುಷ್ಟ ಶಕ್ತಿಯಿಂದ ಹೋರಾಡ್ತಾ ಇದೆ. ஏறக்குறைய 7 விதமான மந்திர சக்திகளின் வல்லமைகள் ஒரு குடும்பத்தோடு போராடுகிறது. ಈಗಾಗಲೇ 7 ವಿಧವಾದ ಮಾಂತ್ರಿಕ ಶಕ್ತಿ ನಿನ್ನ ಕುಟುಂಬಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದೆ. அதிகமான பொல்லாத கிரியைகள் போராடிக் கொண்டிருக்கிறது. 100ಕ್ಕಿಂತಲೂ ಹೆಚ್ಚಾಗಿ ಒಂದು ದುಷ್ಟ ಶಕ್ತಿ ನಿನ್ನಲ್ಲಿ ಪರಿಣಾಮ ಬೀರ್ತಾ ಇದೆ. இன்றைக்கு தேவன் அதை எரிக்கிறார். ಈ ದಿವಸ ದೇವರು ಸುಟ್ಟು ಭಸ್ಮ ಮಾಡಲಿದ್ದಾರೆ. எல்லா மந்திர தகடுகள் உடைவதாக, ಎಲ್ಲ ಮಾಂತ್ರಿಕ ಕಟ್ಟುಗಳು ಮುರಿಯಲ್ಪಡಲಿ. இயேசுவின் வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. ಯೇಸುವಿನ ಬಲ ಪ್ರಭಾವ ಇಳಿತಾ ಇದೆ. ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இப்பொழுது இறங்குகிறது. ದೇವರ ಒಂದು ಬಲ ಪ್ರಭಾವದ ಶಕ್ತಿ ನಿಮ್ಮನ್ನು ಆವರಿಸುತ್ತಾ ಇದೆ. அவருடைய சக்தியின் வல்லமை இறங்குகிறதை ದೇವರ ಶಕ್ತಿ ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇಳಿದು ಬರುತ್ತಾ ಇದೆ. இந்த இடத்திலிருந்து ಈ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ஒரு சுடர் ஒளி கலந்து வருகிறது. ಒಂದು ಸುಳಿ ಗಾಳಿಯು ಇಳಿದು ಬರ್ತಾ ಇದೆ. ஒரு சுடர் ஒளி கலந்து வருகிறது. ಒಂದು ಸುಳಿ ಗಾಳಿ ಇಳಿದು ಬರ್ತಾ ಇದೆ. வானத்திலிருந்து ಆ ಆಕಾಶದಿಂದ தேவ மகிமை இறங்குகிறதை நாம் பார்க்கிறோம். ದೇವರ ಮಹಿಮೆ ಇಳಿದು ಬರ್ತಾ ಇದೆ. இந்த மைதானத்தில் தேவனுடைய வல்லமை இறங்குகிறதை ಈ ಒಂದು ಆವರಣ ಮೈದಾನದಲ್ಲಿ ದೇವರ ಶಕ್ತಿ ಇಳಿದು ಬರ್ತಾ ಇದೆ. ஒரு பக்கம் இயேசு நடந்து கொண்டிருக்கிறார். ಒಂದು ಪಕ್ಕದಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಡೆದು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. இயேசு கிறிஸ்து நடந்து கொண்டிருக்கிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಡೆದಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவருடைய பிரசன்னம் இறங்கி வந்து ಆತನ கொண்டிருக்கிறது. ಪ್ರಸನ್ನತೆ ಇಳಿದು ಬರ್ತಾ ಇದೆ. எல்லாரும் மேலே இறங்கி கொண்டிருக்கிறார். ಎಲ್ಲರ ಮೇಲೆ ಪ್ರಸರಿಸುತ್ತಾ ಇದೆ. பரிசுத்தாவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். ದೇವರ ಆತ್ಮವು ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಮೇಲೆ ಪ್ರಸರಿಸ್ತಾ ಇದೆ. கட்டுகள் உடைகிறது. ಕಟ್ಟುಗಳು ಮುರಿಯಲ್ಪಡ್ತಾ ಇದೆ. கட்டுகள் உடைகிறது. ಕಟ್ಟುಗಳು ಮುರಿಯಲ್ಪಡ್ತಾ ಇದೆ. தற்கொலைக்கு நேராக ಆತ್ಮಹತ್ಯೆಗೆ ನೇರವಾಗಿ ஓடுகிற சகோதரியே, ಓಡುವಂತ ಸಹೋದರಿಯೇ, இன்றைக்கு கர்த்தர் இழுக்கிறார். ಈ ದಿವಸ ಕರ್ತನು ನಿನ್ನನ್ನು ಸೆಳೆಯುತ್ತಾನೆ. அநேக தற்கொலைக்கு நீ முயற்சி எடுக்கிறாய். ಅನೇಕ ಸಲ ಆತ್ಮಹತ್ಯೆಗಾಗಿ ನೀನು ಪ್ರಯತ್ನ ಮಾಡಿದೆ. இன்றைக்கு கர்த்தருடைய கரமும் மேல உன்னை பிடிக்கிறது. ದೇವರ ಹಸ್ತವು ನಿನ್ನನ್ನು ಹಿಡಿತಾ ಇದೆ. இந்த நேரத்திலே ಈ ಸಮಯದಲ್ಲಿ ஆவியானவர் ஒரு மகளை குறித்து சொல்லுகிறார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ದೇವರು ನಿನ್ನ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. பிழைப்பாய், ನೀನು ಬದುಕುವಿ, நீ பிழைப்பாய். ನೀನು ಬದುಕ್ತೀಯಾ. ஹல்லேலூயா, ஹalleluya. நம்பிக்கை அற்ற ஒரு ஹோப்லெஸ் கண்டிஷன்ல நீ வந்திருக்கிற. ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದೆ ನೀನು ಈ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೀಯಾ. இன்றைக்கு கர்த்தருடைய கரமனை தொடுகிறது. ಈ ದಿವಸ ದೇವರ ಹಸ್ತವು ನಿನ್ನನ್ನು ಮುಟ್ಟಲಿದೆ. இந்த நேரத்தில் எல்லாருடைய அற்புதங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ಎಲ್ಲರ ಕಟ್ಟುಗಳು ಮುರಿಯಲ್ಪಡುವುದಕ್ಕಾಗಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. எப்பத்தா என்று சொல்லுகிறார். ಎಫ್ಫಥ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ. திறக்கப்படுவதாக, ಎಲ್ಲರಿಗೂ ತೆರೆಯಲ್ಪಡಲಿ. குருட்டு கண்கள் திறப்பதாக, ಕುರುಡಾದ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆಯಲ್ಪಡಲಿ. அலை பேச முடியாத வாய்கள் பேசுவதாக, ಮಾತನಾಡದೆ ಇರುವಂತ ಬಾಯಿಗಳು ಮಾತನಾಡಲಿ. நடக்க முடியாத கால்கள் நடப்பதாக, ನಡೆಯದೇ ಇರತಕ್ಕಂತ ಕಾಲುಗಳು ನಡೆಯಲಿ. உடைஞ்சிருக்கிற எலும்புகள் உயிர்ப்பிக்கப்படுவதாக, ಮುರಿಯಲ್ಪಟ್ಟ ಎಲುಬುಗಳಲ್ಲಿ ಹೊಸ ಜೀವ ಉಂಟಾಗಲಿ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಈಗಲೇ ಅದನ್ನು ಸ್ವೀಕರಿಸು. நாமத்தில் கட்டளையிடுகிறேன். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಆಜ್ಞೆ ಕೊಡ್ತೇನೆ. Power
ಹೃದಯದ ಭಾಗದಲ್ಲಿರುವ ಕಟ್ಟುಗಳು ಮುರಿಯಲ್ಪಡಲಿ. ಬ್ರೈನ್ இருக்கும் கட்டுகள் உடைவதாக. ನಿಮ್ಮ ಮೆದುಳಿನಲ್ಲಿರತಕ್ಕಂಥ ಕಟ್ಟುಗಳು ಮುರಿಯಲ್ಪಡಲಿ. ಬ್ರೈನ್ல இருக்கிற ஓட்டைகள் இப்போது சுகமடைவதாக. ನಿಮ್ಮ ಮೆದುಳಿನಲ್ಲಿರತಕ್ಕಂಥ ಎಲ್ಲ ತೂತುಗಳು ಮುರಿಯಲ್ಪಡಲಿ. இருதயத்தில் இருக்கும் ஓட்டைகள் இப்பொழுது சுகமடைவதாக. ಹೃದಯದಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂಥ ಎಲ್ಲ ಭಾಗಗಳು ಬಲಹೀನ ಭಾಗಗಳು ಮುರಿಯಲ್ಪಡಲಿ. ஒரு மகளுக்குள்ள இருதயத்துக்குள்ள வாழ்வு இறங்கி இருக்கிறது. ಒಂದು ಸಹೋದರಿಯ ಹೃದಯದಲ್ಲಿ ಒಂದು ವಾಲ್ವ್ ಇಳಿದಿದೆ. இன்றைக்கு அது சரியாவதாக. ಈ ದಿವಸ ನಿಮಗೆ ಸ್ವಸ್ಥತೆಯಾಗುತ್ತದೆ. Jesus name. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಬಲ ಪ್ರಭಾವ கர்த்தருடைய healing என்று இறங்கிக் கொண்டிருக்கிறது. ದೇವರ ಸ್ವಸ್ಥತೆ ನಿನ್ನ ಮೇಲೆ ಇಳಿತಾ ಇದೆ. அவருடைய அன்பின் காயப்பட்ட கரங்கள் இறங்குகிறதை ಆತನ பார்க்கிறேன். ಪ್ರೀತಿಯ ಹಸ್ತವು ನಿನ್ನ ಮೇಲೆ ಇಳಿತಾ ಇದೆ. ಎಲ್ಲರ ಮೇಲೆ கர்த்தருடைய கரம் தொடுகிறது. ಎಲ್ಲರ ಮೇಲೆ ದೇವರ ಹಸ್ತವು ಇಳಿದು ಬರ್ತಾ ಇದೆ. கண்களை தொடுகிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಮುಟ್ತಾ ಇದ್ದಾರೆ. சவுட்டு காதுகள் திறக்கப்படுவதாக. ಕಿವಿಗಳು ತೆರೆಯಲ್ಪಡಲಿ. ಎಲ್ಲ ಟ್ಯೂಮர்கள் சுகமடைவதாக. ಎಲ್ಲ ಬಲಹೀನತೆಗಳು ಸೌಖ್ಯವಾಗಲಿ. டிபி வியாதிகள் சுகமடைவதாக. ಎಲ್ಲ ದೌರ್ಬಲ್ಯಗಳು ಸೌಖ್ಯವಾಗಲಿ. லங்ஸ் ப்ராப்ளம்கள் சுகமடைவதாக. ಎಲ್ಲ ಲಂಗ್ಸ್ ಪ್ರಾಬ್ಲಮ್ಗಳು ಸೌಖ್ಯವಾಗಲಿ. வியாதிகள் சுகமடைவதாக. ಎಲ್ಲ ದೈಹಿಕವಾದ ದೌರ್ಬಲ್ಯಗಳು ಸೌಖ್ಯವಾಗಲಿ. ಎಲ್ಲ கழுத்தில் இருக்கும் கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. ಕತ್ತಿನ ಭಾಗದಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ ಕಟ್ಟುಗಳು ಮುರಿಯಲ್ಪಡಲಿ. கையை மடக்க முடியாதபடி கஷ்டப்படுகிற சகோதரியே, ಕೈಯ ಮಡಚಲಾಗದೆ ಕಷ್ಟಪಡುವಂತ ಸಹೋದರಿಯೇ, ரிலேஷன் ஜீசஸ் நேம். ನಿನ್ನ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ இயேசுவின் நாமத்தில் கல்லெறிகிற ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಆಜ್ಞೆ ಕೊಡ್ತೇನೆ. ಎಲ್ಲ ಕ್ರಿಯೆಗಳು ஓடுவதாக. ಎಲ್ಲ ಕ್ರಿಯೆಗಳು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡಲಿ. சிருஷ்டிக்கிற வல்லமை இப்போது கட்டளையிடுகிறேன். ನಿನ್ನನ್ನು ಚಂಚಲಪಡಿಸುವಂತ ಆ ವಿಷಯಕ್ಕೆ ನಾನು ಕಟ್ಟಳೆ நிறைய அசுத்தாவிகள் ஓடட்டும். ಅನೇಕ ಅಶುದ್ಧ ಆತ್ಮಗಳು ಬಿಟ್ಟು ಹೋಗಲಿ. ஓடட்டும் இயேசுவின் நாமத்தில். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಆವರಣವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಲಿ. ஒரு வீட்டுக்குள்ள 2 விதமான அசுத்தாவி இருக்கிறது. ಒಂದು ಕುಟುಂಬದಲ್ಲಿ 2 ವಿಧವಾದ ಅಶುದ್ಧ ಆತ್ಮ ಕ್ರಿಯೆ ಮಾಡ್ತಾರೆ. ஒரு அசுத்தாவி உன்னை மிரட்டிக்கிட்டே இருக்குது. ಒಂದು ಅಶುದ್ಧ ಆತ್ಮ ನಿನ್ನನ್ನು ಭಯಪಡಿಸ್ತಾ ಇದೆ. இந்த இரவு உனக்கு ஒரு விடுதலையின் இரவு. ಈ ರಾತ್ರಿ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದುವ ರಾತ್ರಿ. விடுதலையின் இரவு. ಇದು ಬಿಡುಗಡೆ ಹೊಂದುವ ರಾತ್ರಿ. துஷ்டன் உன் வழியாய் வருவதில்லை. ಇನ್ನು ಮೇಲೆ ದುಷ್ಟ ಆತ್ಮ ನಿನ್ನ ಬಳಿಗೆ ಬರೋದಿಲ್ಲ. முழுவதும் சங்கரிக்கப்படுவார். ನಿನ್ನ ಎಲ್ಲ ಚಂಚಲತೆಗಳು ಮರೆಯಲ್ಪಡುತ್ತೆ. ಎಲ್ಲ கையில் இருக்கிற அசுத்தாவிகள் வெளியேறுவதாக. ನಿನ್ನ ಒಳಗಡೆ ಇರುವ ಅಶುದ್ಧ ಆತ್ಮನು ಹೊರಗಡೆ ಬರಲಿ. மைண்டுக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட்டுங்க வெளிவருவதாக. ನಿನ್ನ ಮೆದುಳಿನಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ ಬ್ಯಾಡ್ ಸ್ಪಿರಿಟ್ ಹೊರಗಡೆ ಬರಲಿ. ಎಲ್ಲ தலைக்குள்ள இருக்கிற மைண்டுக்குள்ள இருக்கிற ಎಲ್ಲ குட்டி குட்டி பாம்புகள் வெளிவருவதாக. ನಿನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಆಲೋಚನೆಯಾಗಿರುವಂತ ಎಲ್ಲ ಬ್ಲೈಂಡ್ನೆಸ್ ಹೊರಗಡೆ ಪವರ್ ಬಲ ಪ್ರಭಾವ வல்லமை இறங்கட்டும். ಬಲ ಪ್ರಭಾವ ಇಳಿಯಲಿ. வல்லமை இறங்கட்டும். ಬಲ ಪ್ರಭಾವ ಇಳಿಯಲಿ. வல்லமை ಬಲ இறங்கட்டும். ಪ್ರಭಾವ ಇಳಿಯಲಿ. ಎಲ್ಲ கட்டு உடையட்டும். ಎಲ್ಲ ಕಟ್ಟುಗಳು ಮುರಿಯಲ್ಪಡಲಿ. அசிய மருந்துகள் வெளிவருவதாக. ಎಲ್ಲ ಅಶುದ್ಧ ಕ್ರಿಯೆಗಳು ಹೊರಗಡೆ ಬರಲಿ. ಎಲ್ಲ மருந்துகள் வெளிவரட்டும். ಎಲ್ಲ ದುರಾತ್ಮ ಸೇನೆಗಳು ಹೊರಗಡೆ ಬರಲಿ. சாப்பாடில கலந்த மருந்துகள் ಆಹಾರದಲ್ಲಿ ಕಲಿಸಲ್ಪಟ್ಟಂತ ವಿಷ இன்றைக்கு கர்த்தர் எல்லாம் உடைப்பீராக. ದೇವರೇ ಅದನ್ನ ಮುರಿಯಿರಿ ಸ್ವಾಮಿ. தேவ கிருபை இறங்குகிறது. ದೇವರ ಕೃಪೆ ಇಳಿದು ಬರ್ತಾ ಇದೆ. தேவனுடைய பிரசனம் இறங்கிக் கொண்டே ದೇವರ இருக்கிறது. ಪ್ರಸನ್ನತೆ ಇಳಿದು ಬರ್ತಾ ಇದೆ. தேவனுடைய வார்த்தை வல்லமையோடு செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறது. ದೇವರ ವಾಕ್ಯವು ಬಲ ಪ್ರಭಾವವಾಗಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡ್ತಾ ಇದೆ. தந்தைக்குள்ள இருக்கிற கிரியைகள் வெளிவருவதாக. ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿರುವಂತ ಕೆಟ್ಟ ಕ್ರಿಯೆಗಳು ಹೊರಗಡೆ ಬರಲಿ. தந்தைக்குள்ள இருக்கிற ஆவிகள் வெளிவருவதாக. ಗಂಟಲಿನ ಭಾಗದಲ್ಲಿರುವ ದುಷ್ಟಾತ್ಮಗಳು ಹೊರಗಡೆ ಬರಲಿ. கைக்குள்ள இருக்கிற கிரியைகள் வெளிவரட்டும். ಕೈಗಳಲ್ಲಿರುವಂತ ಕೆಟ್ಟ ಕ್ರಿಯೆಗಳು ಹೊರಗಡೆ ಬರಲಿ. நரம்புக்குள்ள இருக்கிற கிரியைகள் வெளிவரட்டும். ನರ ಮಂಡಲಗಳಲ್ಲಿರುವಂತ ಕೆಟ್ಟ ಕ್ರಿಯೆಗಳು ಹೊರಗಡೆ ಬರಲಿ. வாய்க்குள்ள இருக்கிற கிரியைகள் வரட்டும். வெளியே ನಮ್ಮ ಬಾಯಿಯ ಮೂಲಕ ಇರುವಂತ ಎಲ್ಲ ಕೆಟ್ಟ ಕ್ರಿಯೆಗಳು ಹೊರಗಡೆ ಬರಲಿ. கழுத்துக்குள்ள இருக்கிற கிரியைகள் வெளிவரட்டும். ಶರೀರದಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ ಕ್ರಿಯೆಗಳು ಹೊರಗಡೆ ಬರಲಿ. காலுக்குள்ள ஒரு சர்ப்பம் இருக்குது, அது வெளிவருது இன்னைக்கு. ಕಾಲಿನ ಭಾಗದಲ್ಲಿರುವಂತ ಸರ್ಪದ ಶಕ್ತಿ ಹೊರಗಡೆ ಬರಲಿ. ಎಲ್ಲ பாதங்கள்ல இருந்து ஒரு வல்லமை இறங்கட்டும். ಪಾದದ ಬಲೆಯಿಂದ ಎಲ್ಲ ಶಕ್ತಿ ಇಳಿದು ಬರಲಿ. வெளிரங்கமான சில காயங்கள் இப்பொழுது குணமடைவதாக. ಬಹಿರಂಗವಾದಂತ ಕೆಲವು ಪಾಪಗಳು ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಲಿ. ಎಲ್ಲ சதைகள் சுகமடைவதாக. ಎಲ್ಲ ಚರ್ಮದ ಭಾಗಗಳು ಸೌಖ್ಯವಾಗಲಿ. ஒரு மகளுக்குள்ள விரலில் 5 வகையான கொப்பளம் இருக்குது. ಒಂದು ಸಹೋದರಿಯ ಬೆರಳಿನಲ್ಲಿ 5 ವಿಧವಾದಂತ ಗುಳ್ಳೆಗಳಿದ್ದಾವೆ. இன்றைக்கு இயேசுவின் வல்லமை உன்னை தொடுகிறது. ಈ ದಿವಸ ಯೇಸುವಿನ ಪ್ರಭಾವ ನಿನ್ನನ್ನು ಮುಟ್ಟುತ್ತಾ ಇದೆ. இயேசுவின் வல்லமை உன்னை தொடுகிறது. ಯೇಸುವಿನ ಪ್ರಭಾವ ನಿನ್ನನ್ನು ಮುಟ್ಟುತ್ತಾ ಇದೆ. எல்லா விதமான ಎಲ್ಲ ವಿಧವಾದ அல்லேலூயா சதைகள், வீணான சதைகள் ಎಲ್ಲ ದುರ್ಮಾಂಸಗಳು எல்லாம் வெளிவருவதாக. ಎಲ್ಲವೂ ಹೊರಗಡೆ ಬರಲಿ. White patches will be healed. ನಿನ್ನ ಬಿಳಿ ಚರ್ಮ ಹೊರಗಡೆ ಬರಲಿ. சர்ம நோய்கள் குணமடைவதாக. ಸರ್ವ
நோய் ஒன்று இருக்கிறது. ಇಲ್ಲಿ ಒಬ್ಬ ಸಹೋದರಿಗೆ ಚರ್ಮ ಕಾಯಿಲೆ ಇದೆ. நீ சிறு வயதில வாலிப வயதிலே ನೀನು ನಿನ್ನ ಯೌವನ ಕಾಲದಲ್ಲಿ சில பாவங்களை செய்து ಕೆಲವು ಪಾಪಗಳಲ್ಲಿ ನೀನು ತೊಡಗಿದ್ದರಿಂದ இன்னைக்கு ஆண்டவர் உன் பாவத்தை மன்னிக்கிறார். ಈ ದಿವಸ ನಿನ್ನ ಪಾಪವನ್ನು ದೇವರು ಕ್ಷಮಿಸಲಿದ್ದಾರೆ. பாவத்தை மன்னிக்கிறார். ದೇವರು ನಿನ್ನ ಪಾಪವನ್ನು ಕ್ಷಮಿಸುತ್ತಾರೆ. இன்னைக்கு மன்னிக்கப்படாத பாவங்களை எல்லாம் ஆண்டவர் மன்னிக்கிறார். ಕ್ಷಮಿಸಲ್ಪಡದ ಪಾಪಗಳನ್ನು ದೇವರು ಈ ದಿವಸ ಕ್ಷಮಿಸುತ್ತಾರೆ. மனம் திரும்புங்க. ನೀನು ದೇವರ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೋ. மனம் திரும்புகிற ದೇವರ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೋ. நிமித்தம் ದೇವರ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಳ್ಳುವ ಒಬ್ಬ ಪಾಪಿಯ ನಿಮಿತ್ತ பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம். ಪರಲೋಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಬಹಳ ಸಂತೋಷ ಉಂಟಾಗುತ್ತೆ. இங்கு ஒரு வாலிப தம்பிக்கு ಇಲ್ಲಿ ಒಬ್ಬ ಸಹೋದರನಿಗೆ நிறைய கஷ்டப்படுற ಬಹಳ ಕಷ್ಟಪಡುವಂತ ஏகப்பட்ட ஃபெயிலியர் ಬಹಳಷ್ಟು ಸೋಲುಗಳನ್ನು ಅನುಭವಿಸ್ತಾ ಇದೆ. இருக்கு நான் ஃபெயிலியರ್ ಬಹಳ ಸೋಲುಗಳನ್ನು ಅನುಭವಿಸ್ತಾ ಇದೆ. இன்றைக்கு ஆண்டவரிடத்துல ஒப்பட ಈ ದಿವಸ ದೇವರಿಗೆ ನಿನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡು. வெற்றிகரமாக உன்னை நான் நடத்துவேன். ಜಯದ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರು ನಡೆಸುತ್ತಾರೆ. ஆண்டவருடைய கிருபை இறங்கிக் கொண்டிருக்கிறது. ದೇವರ ಕೃಪೆಯು ನಿನ್ನಲ್ಲಿ ಇಳಿದು ಬರುತ್ತಾ ಇದೆ. பரிசுத்தாவியான ஒவ்வொரு மேல இறங்கிக் கொண்டிருக்கிறது. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ದೇವರು ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಮೇಲೆ ಇಳಿದು ಬರುತ್ತಾ ಇಲ್ಲ. எல்லா நரம்பு தளர்ச்சி வியாதிகள் சுகமடைவதாக. ಎಲ್ಲ ನರ ದೌರ್ಬಲ್ಯಗಳು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಗುಣವಾಗಲಿ. எல்லா விதமான இருதய நோய்கள் சுகமடைவதாக. ಎಲ್ಲ ವಿಧವಾದ ಹೃದಯದ ನೋವುಗಳು ಸೌಖ್ಯವಾಗಲಿ. சர்க்கரை வியாதிகள் சுகமடையட்டும். ಶುಗರ್ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಸೌಖ್ಯವಾಗಲಿ. பிபி ப்ராப்ளங்கள் சுகமடையட்டும். ಬಿಪಿ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಸೌಖ್ಯವಾಗಲಿ. சில வீடுகளிலே பணங்கள் தொலைகிறது, பொருட்கள் தொலைகிறது. ಕೆಲವು ಮನೆಗಳಲ್ಲಿ ಹಣವು ಕದಿಯಲ್ಪಡ್ತಾ ಇದೆ, ವಸ್ತುಗಳು ಕದಿಯಲ್ಪಡ್ತಾ ಇದೆ. சில கிரியைகள் போராடுகிறது. ಕೆಲವು ಕ್ರಿಯೆಗಳು ನಿಮ್ಮ ಕುಟುಂಬಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಕ್ರಿಯೆ ஒரு ಮಾಡ್ತವೆ. நபருக்குள்ள மோதிரத்துல ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ಒಂದು ಸಹೋದರನ ಉಂಗುರದಲ್ಲಿ ಒಂದು ಕ್ರಿಯೆ ಇದೆ. இன்றைக்கு அந்த மோதிர கிரியைகள் எரிக்கப்படுவதா. ಈ ದಿವಸ ಉಂಗುರದಲ್ಲಿರುವ ದುಷ್ಟ ಕ್ರಿಯೆಗಳು ಸುಟ್ಟು ಭಸ್ಮವಾಗುವುದು. ஒரு மகளுக்குள்ள செயினுக்குள்ள ஒரு போராட்டம் இருக்குது. ஒரு ಒಬ್ಬ ಸಹೋದರಿಯ ಚೈನಿನಲ್ಲಿ ಒಂದು ಹೋರಾಟ ಇದೆ. இன்னைக்கு கர்த்தர் எல்லாத்தையும் உடைக்கிறார். ದೇವರು ಈ ದಿವಸ ಅದನ್ನ ಮುರಿಯುತ್ತಾರೆ. எல்லா மந்திர சக்திகள் போவதாக. ಎಲ್ಲ ಮಾಂತ್ರಿಕ ಕಟ್ಟುಗಳು ಮುರಿಯಲ್ಪಡಲಿ. ஒரு மகள் ஒரு கருத்த நாய் உன்னை பார்த்துட்டே இருக்கிற. ಒಬ್ಬ ಸಹೋದರಿ ಯಾವಾಗಲೂ ಕಪ್ಪಾದಂತ ಒಂದು ನಾಯಿಯನ್ನ ನೋಡ್ತಾ ಇರ್ತೀರಾ. ஒரு செய்வினையின் கிரியை. ಒಂದು ಒಂದು ವಾಮಾಚಾರ ನಿನಗೆ அந்த ವಿರುದ್ಧವಾಗಿ. கருத்த நாய ஒரு தேவ தூதை இன்றைக்கு துரத்துகிறான். ಆ ಒಂದು ಕಪ್ಪಾದ ನಾಯಿಯನ್ನ ದೇವದೂತನು ಓಡಿಸಲಿದ್ದಾನೆ. துரத்துகிறார். ದೇವದೂತನು ಓಡಿಸಲಿದ್ದಾನೆ. துரத்துகிறார். ದೇವದೂತನು ಓಡಿಸಲಿದ್ದಾನೆ. இன்றைக்கு கர்த்தருடைய தூதன் இறங்கிக் ಈ கொண்டிருக்கிறார். ದಿವಸ ನಿನಗಾಗಿ ಕರ್ತನ ದೂತನು ಇಳಿದು இந்த ಬರುತ್ತಾನೆ. மைதானத்துல தேவனுடைய பட்டயத்தோட தேவ தூதன் நின்று கொண்டிருக்கிறார். ಈ ಮೈದಾನದಲ್ಲಿ ದೇವದೂತನು ದೊಡ್ಡ ಖಡ್ಗವನ್ನ ಹಿಡಿದು ಇಳಿದು இன்னைக்கு ಬರುತ್ತಾನೆ. எல்லாரையும் கர்த்தர் விடுதலை ஆக்கி ಈ ದಿವಸ கொண்டிருக்கிறார். ಎಲ್ಲರನ್ನ ದೇವರು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆவியில விடுதலை, ಆತ್ಮದಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ, ஆத்மால விடுதலை, ಆತ್ಮದಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ, பிரச்சனையில இருந்து விடுதலை, ನಿನ್ನ ಸಮಸ್ಯೆಗಳಿಂದ ಬಿಡುಗಡೆ, கடன்ல இருந்து விடுதலை, ನಿನ್ನ ಸಾಲದ ಬಾಧೆಯಿಂದ ಬಿಡುಗಡೆ, பாவ அடிமைத்தனத்துல இருந்து விடுதலை. ಪಾಪದ ಗುಲಾಮತನದಿಂದ ಬಿಡುಗಡೆ. ஒரு குறிப்பிட்ட நபர் ಒಂದು ಪ್ರತ್ಯೇಕವಾದ ವ್ಯಕ್ತಿ தவறான உறவை வைத்து ಒಂದು ತಪ್ಪಾದ ಸಂಬಂಧವನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು உறவிலே ஒவ்வொரு மாசமும் பணம் கொடுத்துட்டு இருக்கிற. ಆ ಒಂದು ತಪ್ಪಾದ ಸಂಬಂಧವನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ಪ್ರತಿ ತಿಂಗಳು ನಿನ್ನ ಹಣವನ್ನು ವೆಚ್ಚ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. இந்த நாளிலிருந்து அதுல இருந்து உன்னை வெளியே கொண்டு வராரு. ಈ ದಿವಸದಿಂದ ದೇವರು ಆ ಭಾಗದಿಂದ ನಿನ್ನನ್ನು ಹೊರಗಡೆ ತರ್ತಾರೆ. வெளியே கொண்டு வருகிறார். ಆ ಹೊರಗಡೆ ತರ್ತಾರೆ. கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். ದೇವರು ನಿನಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಡುತ್ತಾರೆ. உன்னை வெளியே கொண்டு ನಿನ್ನನ್ನು வருகிறார். ಹೊರಗಡೆ ತರ್ತಾರೆ. அந்த பாவத்திலிருந்து வெளியே கொண்டு ಆ வருகிறார். ಪಾಪದ ಬಂಧನದಿಂದ ನಿನ್ನನ್ನು ಹೊರಗಡೆ ತರ್ತಾರೆ. வெளியே வர முடியாத சில பாவங்களிலிருந்து இந்த ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வராரு. ನೀನು ಹೊರಗಡೆ ಬರಲಾಗದಂತ ಪಾಪಗಳಿಂದ ಈ ದಿವಸ ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಬಿಡುಗಡೆಗೊಳಿಸುತ್ತಾರೆ. குடியிலிருந்து விடுதலை, ನಿನ್ನ ಕುಡುಕತನದಿಂದ ಬಿಡುಗಡೆ, சிகரத்திலிருந்து விடுதலை, ಧೂಮಪಾನದಿಂದ ಬಿಡುಗಡೆ, ಎಲ್ಲ பொல்லாத ஆவிகளிலிருந்து விடுதலை, ಎಲ್ಲ ದುರಾತ್ಮ ಸೇನೆಗಳಿಂದ ನಿನಗೆ ಬಿಡುಗಡೆ, பொல்லாத தீய சக்திகளிலிருந்து விடுதலை. ದುಷ್ಟ ಶಕ್ತಿಗಳಿಂದ ನಿನಗೆ ಬಿಡುಗಡೆ. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்குகிறார். ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನ ದೇವರು ಈ ದಿವಸ ಬಿಡಿಸಲಿದ್ದಾರೆ. வயிற்று பகுதியிலிருந்து விடுதலை, ಹೊಟ್ಟೆಯ ಭಾಗದಿಂದ ಬಿಡುಗಡೆ, விழுந்த நிலையிலிருந்து உனக்கு விடுதலை, ನೀನು ಬಿದ್ದಿರುವಂತ ಅದೇ ಸ್ಥಳದಿಂದ ನಿನಗೆ ಬಿಡುಗಡೆ, கவலையிலிருந்து உனக்கு விடுதலை, ಆಲೋಚನೆ ಚಿಂತೆಗಳಿಂದ ಬಿಡುಗಡೆ, சிந்தை போராட்டத்திலிருந்து உனக்கு விடுதலை, ಕೆಟ್ಟ ಆಲೋಚನೆಗಳಿಂದ ಬಿಡುಗಡೆ, இச்சையின் ஆவியிலிருந்து உனக்கு விடுதலை, ನಿನ್ನ ದುರಿಚ್ಛೆಗಳಿಂದ ನಿನಗೆ ಬಿಡುಗಡೆ, விபச்சாரத்தின் ஆவியிலிருந்து உனக்கு விடுதலை, ವ್ಯಭಿಚಾರದ ಆತ್ಮದಿಂದ ನಿನಗೆ ಬಿಡುಗಡೆ, எல்லா விதமான கெட்ட சொப்பனங்களிலிருந்து உனக்கு விடுதலை. ಎಲ್ಲ ಕೆಟ್ಟ ಕನಸುಗಳಿಂದ ನಿನಗೆ ಬಿಡುಗಡೆ. Receive, ಸ್ವೀಕರಿಸು, receive. ಸ್ವೀಕರಿಸು. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை அத்தை தொட்டில்
வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் எல்லா தடைகள் உடையுது ಎಲ್ಲ ತಡೆಗಳು ಮುರಿಯಲ್ಪಡ್ತಾ ಇದೆ வருமான தடைகள் உடைகிறது ನಿನ್ನ ಆದಾಯದ ತಡೆಗಳು ಮುರಿಯಲ್ಪಡ್ತಾ கர்ப்ப தடைகள் உடைகிறது ಗರ್ಭದ ತಡೆಗಳು ಮುರಿಯಲ್ಪಡ್ತವೆ திருமண தடைகள் உடைகிறது ನಿನಗೆ ಮದುವೆ ಆಗದೇ ಇರುವಂತ ತಡೆಗಳು ಮುರಿಯಲ್ಪಡ್ತವೆ சில ஊழியம் செய்கிற பிள்ளைகள் வாழ்க்கையிலும் கூட சில தடைகள் ಸೇವೆ ಮಾಡುವಂತ ಸೇವಕರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕೂಡ ತಡೆಗಳು எல்லா தடைகளையும் ஆண்டவர் உடைக்கிறார் ಎಲ್ಲ ತಡೆಗಳನ್ನು ದೇವರು ಮುರಿತಾ ಇದ್ದಾರೆ கர்த்தர் வழிகளை திறக்கிறார் ದೇವರು ನಿನಗಾಗಿ ಹೊಸ ಮಾರ್ಗವನ್ನು ತೆರೆಯಲಿದ್ದಾನೆ வேலை வாசலை திறக்கிறார் ನಿನಗೆ ಉದ್ಯೋಗ ಅವಕಾಶವನ್ನು ಕಲ್ಪಿಸಿ ஆசீர்வாதத்தின் வாசலை திறக்கிறார் ಆಶೀರ್ವಾದದ ಬಾಗಿಲುಗಳನ್ನು ತೆರೆಯುತ್ತಾನೆ பூட்டப்பட்ட கதவுகள் திறக்கப்படுவதாக ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟ ಬಾಗಿಲುಗಳು ನಿನಗಾಗಿ ತೆರೆಯಲ್ಪಡುತ್ತವೆ இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறேன் ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಆಜ್ಞೆ ಕೊಡುತ್ತೇನೆ இந்த நேரத்தில் எல்லா ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறேன் ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಎಲ್ಲ ದೈವ ಸೇವಕರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ சபைகளிலே ಬಂಗಾರ ಪಟ್ಟಲ ಬಂಗಾರಪೇಟೆಯಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ ಸಭೆಗಳಲ್ಲಿ பெரிய காரியங்களை செய்ய ದೇವರ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಲು ಶಕ್ತನು எழுப்புதலின் சக்தி வெளிப்பட போகிறது ಒಂದು ಉಜ್ಜೀವನದ ಶಕ್ತಿ ಹೊರ ಕಾಣುತ್ತಾ ಇದೆ எழுப்புதலின் கிரியைகள் வெளிப்பட போகிறது ಉಜ್ಜೀವನದ ಶಕ್ತಿಗಳು ಹೊರಬೀಳುತ್ತಾ ಇದೆ இன்னைக்கு ஐயாவுடைய சபையில பேசும்போது ಈ ದಿವಸ ಅಯ್ಯನವರ ಸಭೆಯಲ್ಲಿ ಮಾತನಾಡುವಾಗ வலது புறமும் இடது புறமும் இடம் கொண்டு பெருகுவா என்று தேவன் பேசினார் ಬಲಗಡೆಯಲ್ಲಿ ಎಡಗಡೆಯಲ್ಲಿ ನೀನು ಸಮೃದ್ಧಿ ಆಗ್ತೀಯ ಅಂತ ದೇವರು ಮಾತಾಡುದು உங்கள் எல்லைகளை தேவன் பெரிதாக்குவார் ನಿನ್ನ ಎಲ್ಲೆಗಳನ್ನ ದೇವರು ವಿಸ್ತಾರಗೊಳಿಸುತ್ತಾರೆ ஆண்டவர் பெரிதாக்குவார் ದೇವರು ವಿಸ್ತಾರಗೊಳಿಸುತ್ತಾರೆ ஊழிய வெள்ளைகள் பெரிதாக்கப்படும் ನಿನ್ನ ಸೇವೆಯ ಆ ಸ್ಥಳವು ವಿಸ್ತಾರವಾಗಿ வைராக்கியமா நில்லுங்க ವೈರಾಗ್ಯವಾಗಿ ನಿಂತ್ಕೊಳ್ಳಿ தேவன் கிருபை செய்கிறார் ದೇವರು ನಿನಗೆ ಕೃಪೆಯನ್ನು அக்கினி ತೋರಿಸುತ್ತಾರೆ. தீ பற்றி எரிகிறது ಅಗ್ನಿ ಜ್ವಾಲೆಗಳು ಹತ್ತಿ ಹುರಿಯುತ್ತೆ இந்த இடத்துல பெரிய பெரிய காரியத்தை செய்ய போகிறார் ದೇವರು ಈ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿ புதிய ஆண்டிலே பெரிய ரட்சிப்பை தேவன் கொடுக்கிறார் ದೇವರು ಅತಿ ದೊಡ್ಡ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಸುರಿಸುತ್ತಾನೆ ஒரு பெரிய வெளிச்சத்தை தேவன் ದೇವರು கொடுக்கிறார் ದೊಡ್ಡ ಒಂದು ಬೆಳಕನ್ನ ಚಲಿಸುತ್ತಾನೆ தேசத்தின் மேல தேவன் பெரிய காரியங்களை செய்ய ಈ போகிறார் ದೇಶದ ಮೇಲೆ ದೇವರು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಲಿದ್ದಾರೆ அக்கினி தீ பரவோ ದೇವರ ಒಂದು ಜಮದಾಗ್ನಿ ಎಲ್ಲರ ಮೇಲೆ அக்கினி ಬರುತ್ತದೆ. தீ பரவோ ದೈವಿಕವಾದ ಅಗ್ನಿ ಇಳಿಯುತ್ತದೆ. அக்கினி தீ பற்றி எரிவதாக ಬೆಂಕಿಯ ಜ್ವಾಲೆಗಳು ಉರಿಯಲ್ಪಡಲಿ. ஹalleluya Hallelujah. ஹalleluya ஹalleluya சபையின் மேல் அக்கினி தீ பற்றி எரியட்டும் ಸಭೆಯ ಮೇಲೆ ಬೆಂಕಿಯ ಜ್ವಾಲೆಗಳು ಉರಿಯಲ್ಪಡಲಿ. ஒவ்வொரு விசுவாசிகள் மேல் அக்கினி தீ பற்றி எரியட்டும் ಪ್ರತಿ ವಿಶ್ವಾಸಿಗಳ ಮೇಲೆ ಬೆಂಕಿಯ ಜ್ವಾಲೆಗಳು ಇಳಿಯಲ್ಪಡಲಿ. ஹalleluya Hallelujah. எழுப்புதலின் தீ பற்றி எரிவதாக ಒಂದು ಉಜ್ಜೀವನದ ಬೆಂಕಿ ಎಲ್ಲೆಡೆಯಲ್ಲಿ ಹರಡಿಕೊಳ್ಳಲಿ. அநேக இளம் ஊழியர்களை கர்த்தர் எழுப்புகிறார் ಅನೇಕ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೊಸ ದೈವ ಸೇವಕರನ್ನು இந்த ದೇವರು இடத்துல அநேக டைனமிக் பிரீச்சர்ஸ் கர்த்தர் எழுப்புறார் ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಡೈನಮಿಕ್ ಆದಂತ ಸೇವಕರನ್ನು ಎಬ್ಬಿಸ್ತಾರೆ. டைனமிக் சுவிசேஷர்களை கர்த்தர் எழுப்புகிறார் ಡೈನಮಿಕ್ ಆದಂತ ಸುವಾರ್ತಿಕರನ್ನು ಎಬ್ಬಿಸ್ತಾರೆ. இளம் போதகர்களை தேவன் எழுப்புகிறார் ಒಂದು ಯೌವನ ಆ ಸೇವಕರನ್ನ ದೇವರು ಎಬ್ಬಿಸ್ತಾರೆ. அக்கினி பொறி பற்றி எரியும் ದೇವರ ಒಂದು ಬೆಂಕಿಯ ಜ್ವಾಲೆ ಹತ್ತಿ ಉರಿಯುತ್ತೆ. அக்கினி பொறி பற்றி எரியும் ಬೆಂಕಿಯ ಜ್ವಾಲೆ ಹತ್ತಿ ಉರಿಯುತ್ತೆ. அநேக பாஸ்டர் பிள்ளைகளை ಅನೇಕ ಸೇವಕರ ಮಕ್ಕಳನ್ನ 2025 வருஷத்துல 2025ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ எலிசாவை போல பயன்படுத்துவார் ಒಂದು ಎಲೀಷನ ಹಾಗೆ ದೇವರು ಉಪಯೋಗಿಸ್ತಾರೆ. யோசுவாவை போல பயன்படுத்துவார் ಯೆಹೋಶುವನ ಹಾಗೆ ಉಪಯೋಗಿಸ್ತಾರೆ. ஆனா அவர்கள் மேல இருக்கிற அந்த அபிஷேக அக்கினியை போடுகிறார் ಆ ದಿವಸ ಅವರ ಮೇಲೆ ಇದ್ದಂತ ಅದೇ ಅಗ್ನಿ ಅಭಿಷೇಕವನ್ನ ಸೇವಕರ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ கிருபை வரங்களை தேவன் கொடுக்கிறார் ಕೃಪೆಯ ವರಗಳನ್ನ ಕೊಡುತ್ತಾರೆ. நிறைய இளம் வாலிபர்களை கர்த்தர் எழுப்புறாரு ಒಂದು ಯುವಕ ಸೇನೆಯನ್ನ ದೇವರು ತನಗಾಗಿ இளம் ಆರಿಸಿಕೊಳ್ತಾರೆ. பிள்ளைகளை கர்த்தர் எழுப்புறாரு ಯುವ ಸೇನೆಯನ್ನ ದೇವರು ಆರಿಸಿಕೊಳ್ತಾರೆ. ஜெபிக்கிற பிள்ளைகளை தேவன் எழுப்புகிறார் ಪ್ರಾರ್ಥನಾ ವೀರರನ್ನ ದೇವರು ಎಬ್ಬಿಸ್ತಾರೆ. ஹalleluya Hallelujah. எழுப்புதல் தீ பரவட்டுமே எங்கும் பற்றி எரியட்டுமே எழுப்புதல் தீ பரவட்டுமே எங்கும் பற்றி எரியட்டுமே எங்கும் பற்றி எரியட்டுமே எங்கும் பற்றி எரியட்டுமே எங்கும் பற்றி எரியட்டுமே கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும் காயப்பட்ட
ಎಲ್ಲರೂ ಬಾಯಿ ತೆರೆದು ಸ್ತೋತ್ರವನ್ನು இந்த ಹಾಕುವ. மீட்டிங் மூலமா சத்துரு விழுந்து போனான். ಈ அல்லேலூயா. ಮೀಟಿಂಗ್ ಮುಖಾಂತರ ಶತ್ರು ಬಿದ್ದು ಹೋದನು. நீ ஜெயம் எடுத்திருக்கிறாய். ನೀನು ಜಯವನ್ನ ಸ್ವತಂತ್ರಿಸಿ ஜெயத்தோடு தேவன் உன்னை நடத்துவார். ಜಯದೊಂದಿಗೆ ದೇವರು ನಿನ್ನನ್ನು ನಡೆಸ್ತಾನೆ. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களை நீ கம்பீரமாய் கொண்டாடும்படி ಈ கர்த்தர் ಕ್ರಿಸ್ತ கிருபை செய்வார். ಜಯಂತಿಯನ್ನ ನೀನು ಗಾಂಭೀರ್ಯವಾಗಿ ಕೊಂಡಾಡುವಂತ சோதரம் பண்ணுவோம். ಎಲ್ಲರೂ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುವ. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். ದೇವರು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. இந்த கூட்டத்தில் தேவன் விளந்த கிரியைகளை செய்திருக்கிறார். ದೇವರು ಈ ಕೂಟದಲ್ಲಿ ಅತಿ ಉನ್ನತವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ஆவியானவர் பலமாக இறங்குவார். ದೇವರ ಆತ್ಮದ ಬಲವಾಗಿ ಇಳಿದಿದ್ದಾನೆ. இந்த கூட்டத்திற்கு பிறகு ಈ ಕೂಟದ ನಂತರ புதிய திருப்பங்கள் வரப்போகிறது. ದೊಡ್ಡ ಒಂದು ತಿರುವು ಉಂಟಾಗುತ್ತದೆ. புதிய திருப்பங்களை நீங்கள் பார்க்க ದೊಡ್ಡ போகிறீர்கள். ಒಂದು ತಿರುವನ್ನು ನೀವು ಕಾಣುತ್ತೀರಾ. எல்லா மகிமையும் கர்த்தருக்கு செலுத்துவோம். ಎಲ್ಲ ಘನಮಾನ ಮಹಿಮೆ ದೇವರಿಗೆ ಸಲ್ಲಲಿ. எல்லா கிருபைகளை கர்த்தருக்கு செலுத்துவோம். ಎಲ್ಲ ಕೃಪೆಯು ದೇವರಿಗೆ ಸಲ್ಲಲಿ. வார்த்தைக்கு கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ All the ಸಲ್ಲಲಿ. glory to God. ಎಲ್ಲ ಮಹಿಮೆಯು All the ದೇವರಿಗೆ. glory to God. ಎಲ್ಲ ಮಹಿಮೆ ದೇವರಿಗೆ. மகிமை கர்த்தருக்கு. ಮಹಿಮೆ ದೇವರಿಗೆ. மகிமை கர்த்தருக்கு. ದೇವರಿಗೆ. இயேசுவுக்கு மகிமை. ಯೇಸುವಿಗೆ ಮಹಿಮೆ. இயேசுவுக்கு மகிமை. ಯೇಸುವಿಗೆ ಮಹಿಮೆ. ஓ தேவனுக்கு மகிமை. தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தாம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன், மெல்லே நேசிக்கிறேன். ஆகாரத்தில் Thank you, Jesus. Thank you, Jesus. ஆகாரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்திடுவேன். ஆகாரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். ಎಲ್ಲ அப்படியே ಅಮರವಂ ಎಲ್ಲ ಕುಳಿತುಕೊಳ್ಳೋಣ. ನಾವು ಕಡೆ ಗಳಿಗೆಗೆ ಬಂದಿದ್ದೇವೆ. ನಮಗೆ ವಂದನಾರ್ಪಣೆ ಹೇಳಲು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಪಾಸ್ ಕುಮಾರಯ್ಯ ಬಂದಿದ್ದಾರೆ. ಅವರು ವಂದನಾರ್ಪಣೆ ಮಾಡಿದ ಮೇಲೆ ಕಡೆ ಪ್ರಾರ್ಥನೆ, ದೇವರ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿಕೊಳ್ಳೋಣ.